எல்லாருக்கும் வணக்கம். ஆ ஆ எல்லோருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் நான் வந்து உங்கள் எல்லாருக்கிட்டையும் சாரி கேட்டுக்கிறேன். ஏன்னா நிறைய பேர் நின்றுருக்கீங்க, இடம் இல்லாத இருக்கீங்க. அது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது. எங்களுக்காக டைம் ஒதுக்கி உட்காந்து பார்க்குறீங்க, அதுவும் எனக்கு ரொம்ப சந்தோஷம். எனக்கு ரொம்ப பேச தெரியாது. ஃபிசிக்கலாக நான் ஒர்க் பண்ணுவேன். என்னென்னா எனக்கு மென்டலி அவுட்டு. ஃபிசிக்கலி நல்லா ஓடுவேன், எல்லாம் பண்ணுவேன். மென்டலி எனக்கு எதுவும் பேச தெரியாது. இந்த படம் வந்து நம்ம என்ன சொல்கிறதுனா, ஜெயலட்சுமி மேடம் அவங்க இந்த படத்தில் பல வழிகளை சந்திச்சிருக்காங்க. பல வழி அது எனக்கு மட்டும்தான் தெரியும். ஏன்னா நான் வந்து 5 வருஷம் நான் அவங்க கூட இருந்திருக்கேன். மாதா பிதா குரு தெய்வம் எல்லாம் சொல்லுவாங்க. எனக்கு மாதா பிதா குரு தெய்வம் எல்லாமே எங்கள் மேடம் தான். ஏன்னா என்ன அவ்வளோ பார்த்துட்ருக்காங்க. நான் நிறைய தவறு பண்ணியிருக்கேன், நிறைய டைம் தவறு பண்ணியிருக்கேன், நிறைய பிரச்சனை பண்ணியிருக்கேன். ஒரு முறை கூட என்னை வந்து அவங்க திட்டுனதே இல்லை. என்ன தெரியுமா சொல்லுவாங்க, தட்டி கொடுப்பாங்க, பார்த்துக்கலாம் விட்றா, பண்ணிக்கலாம் விட்றா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்குள்ள நிறைய வழிகள் இருக்கும். இந்த படம் பண்ணது என் கூட எல்லாம் பயணப்பட்டிருப்பாங்க. டெக்னீஷியனாக இருக்கட்டும், மற்ற ஆர்டிஸ்டாக இருக்கட்டும், அவங்களுக்கு தெரியும் எவ்வளோ வழிகளோட மேடம் வந்து பயணித்தாங்க அப்படின்னு. இதில் மிகப்பெரிய விஷயம் என்னென்னா, இதில் வந்து என் கூட 4 வந்து மேடம் வந்து ஒரு ஆலமரம்னா 4 அதாவது அதை சுற்றி வந்து விழுதுகள் போல் வந்து டைரக்டர் தாங்க. இது வந்து ஏன்னா ஒரு டைரக்டருக்கு வந்து அசிஸ்டண்ட் இருப்பாங்க. இதில் வந்து ஒரு படம் பண்ண டைரக்டர் அவங்க வந்து அவங்கள வந்து ஒரு அசிஸ்டண்ட் டைரக்டராக நினைக்காத மேடம் கூட இருந்து என்னுடைய சித்திரவதையை சகிச்சுட்டு அவங்களுக்கு அதை நிறைய சித்திரவதை பண்ணியிருக்கேன் அவங்கள நான். அதுக்கு நான் ரொம்ப சாரி கேட்டுக்கிறேன். அந்த மாபெரும் ஜம்பவான் யாரான்னு கேட்டால் நம்ம பாக்கியா சார், டைரக்டர் பாக்கியா சார், அதுக்கப்புறம் டைரக்டர் முத்து சார். இதுக்கப்புறம் நான் 2-3 பேரை நான் கூப்பிடல, சாரி மன்னிச்சுக்கணும். என்னுடைய அண்ணன் டைரக்டர் சவுந்தர், அவர் வந்து என் கூட அப்பத்துலேருந்தே நான் துவண்டு போக சொல்லவும், நான் சொல்லவும், நான் இது பண்ண சொல்ல என் கூடவே இருந்திருக்காரு. என்ன தான் கருத்து வேறுபாடு இருந்தாலும் எங்களுக்குள்ள அவர் என்னை தட்டி கொடுத்து, இல்லை 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 ராஜன், இப்படி இல்லை அப்படி இல்லை, எனக்கு நிறைய விஷயங்கள் சொல்லி கொடுத்துருக்காரு. அவருக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ் சொல்ல நான் விரும்புகிறேன். இந்த படத்தில் நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு, யாருக்கும் தெரியாது. இந்த படத்தால் குறைஞ்சபட்சம் மேடம் வந்து பிபி இதுவாகிட்டு 5-6 டைம் வந்து ஹாஸ்பிட்டல் அட்மிட் ஆகிருக்காங்க. இந்த படத்துக்காக சவுந்தர் சார் யாருக்கும் தெரியாது, ஸ்ட்ரோக் வந்துடுச்சு அவருக்கு. இந்த படத்தை எண்ணி இது பண்ணி அந்த மாதிரி ஒரு மாபெரும் டைரக்டர் அவர். இன்னொரு டைரக்டர் வந்து கிருஷ்ணன், அவரும் என் கூட இருந்து சிறப்பாக செயல்பட்டார். அதாவது இந்த 4 பேர் வந்து என் கூட இருந்து முத்தண்ணா இப்போ வரைக்கும் கூட நிற்கிறாரு. சவுண்டர் சாரும் அவரு கூட நிற்கிறாரு. நான் என்ன பேசணும்னு தெரியல. இன்னொன்று வந்து நான் இந்த மேடையில் நிற்கிறேன்னா அதுக்கு முதல் காரணம் ஜெயலட்சுமி மேடம் மட்டும்தான். அந்த வாய்ப்பை உருவாக்கி கொடுத்துட்டு வந்து நம்ம பாக்யராஜ் சார். என்னென்னா நம்ம தானாக்காரன் அப்படின்றதுல நம்ம தமிழ் சார் எனக்கு ஒரு ரோல் கொடுத்துருந்தாரு. அது சின்ன ரோல் தான். அந்த ரோல் நான் நடிக்க சொல்ல லிங்கேஷ் சார் அதில் ஆக்ட் பண்ணியிருந்தார். அவருக்கும் தெரியாது. அவர்கிட்ட நான் செல்ஃபி எடுத்திருக்கேன் சார், ஒரு செல்ஃபி எடுக்கட்டுமா அப்படின்னு. இப்போது என்னென்னா அந்த உயரத்துக்கு என்னை தூக்கி வச்சு இவ்வளோ பெரிய ஒரு பொறுப்பை கொடுத்து இங்கே நிற்க வச்சதுக்கு நெக்ஸ்ட் யாருன்னு கேட்டால் ஜெயலட்சுமி மேடம் தான். ஏன்னா அவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்துருக்காங்க, கொடுத்தாங்க. அதுக்காக நம்ம தேங்க்ஸ் சொல்லிக்கிறேன். இன்னொன்று என்னுடைய அதான் இவ்வளோ நேரம் பேசினேன், அதுக்காக உட்கார்ந்த சீஃப் கெஸ்ட் சாரி, எனக்கு பேச தெரியல, எல்லாருக்கும் சாரி கேட்டுக்கிறேன் நீங்கள் எனக்காக பொறுமையாக அந்த இவ்வளோ நேரம் கேட்டதுக்கு. மற்றபடி வந்து நான் ஒரு 4 பேருக்கு சால்வை போடணும்னு நினைக்கிறேன். சவுந்தர் சார் கொஞ்சம் மேடல் வரீங்களா? இந்த ப்ராஜெக்ட் வந்து ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் எல்லாருமே எப்போ வீட்டுக்கு போகலான்ற அந்த டென்ஷனில் தான் இருப்போம். நிச்சயமாக வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பெண்மணியாக இருந்து எல்லாத்தையும் சொல்லிட்டார் அவர். ராஜன் சார் வந்து ஓப்பனாக எல்லாத்தையுமே பேசிட்டார். ஒரே ஒரு விஷயம், எல்லாருக்குள்ளேயும் வந்து இவங்களை எப்படியாவது ஜெயிக்க வைக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம். எல்லாரையும் பற்றியும் சொல்லலாம். எனக்கு லிங்கேஷ் சாருடைய ஆக்டிங் வந்து ரொம்ப புல்லரிக்கும். அந்த மாதிரி பண்ணுவார். ஒரு விஷயத்த சொன்னால் அதை அவர் உள்ளுக்குள்ளே எடுத்துகிட்டு பண்ணுவார். அப்படி பண்ணும்போது கூட மறுபடியும் மேடம் போய் கரெக்ஷன் சொல்லுவாங்க, இல்லை இது இன்னும் கொஞ்சம் இப்படி பண்ணணும்னு. அதையும் உள்வாங்கிட்டு ரொம்ப அழகாக பண்ணுவாங்க. இவங்க ஹீரோயினையும் ரொம்ப நல்லா பண்ணாங்க. இன்றைக்கி விழா மேடை வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம மியூசிக் டைரக்டரு சாண்டிஜி எல்லாருமே பார்த்துருப்பீங்க. ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. ஒவ்வொன்றும் கண்டிப்பாக ஹிட் ஆகும்.
சந்துரு சார் வந்து கண்டிப்பாக சொல்லி ஆகணும். குழந்தைய வச்சுக்கிட்டு அவ்வளோ கஷ்டப்பட்டு அந்த பாட்டை எழுதினார். ஒவ்வொரு சுச்சுவேஷனுக்கும் அந்த வரிகள் அவ்வளோ அழகாக இருக்கும். இது நிறைய வழிகள், நிறைய போராட்டங்கள் எல்லாரை பற்றியும் சொல்கிறதுக்கு இந்த நேரத்தில் வந்து டைம் போதாது. எல்லாரும் வேறு ஒரு டென்ஷன் எப்போ முடியும்னு தான் உட்காந்துருக்கோம். அதனால் எனக்கு வாய்ப்பு கொடுத்த எல்லாருக்கும், குறிப்பாக மேடத்துக்கும் சரி, இங்கே என்னை கூப்பிட்டு அறிமுகப்படுத்துனது வந்து ராஜன் சார் தான். அவருக்கும் சரி இந்த இடத்துல எல்லாருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கு முடிச்சுக்கிறேன். நன்றி சார். இன்னொன்று பாக்கியா சார் கொஞ்சம் மேடைக்கு வாங்க. பாக்கியா சார் என்னன்னா இந்த படத்துலேருந்து முதல்ல இது வரைக்கும் கூட இருந்து எனக்கு எல்லா வேலையும் முடிச்சு கொடுத்தாரு. அவருக்கு கோடான நன்றி. இன்னொன்று வந்து என்னுடைய முத்தண்ணன் முத்தண்ணன் என் முத்தண்ணன் சண்டை போட்டுன்னு இருப்பேன் முத்தண்ணன்கிட்ட. இருந்தாலும் இப்போ வரைக்கும் என் கூட இருந்து எல்லா விஷயங்களும் பண்ணி இந்த படத்தை அடுத்த கட்ட ஜெயிக்கும்னு சொன்னது நம்ம முத்தண்ணன் தான். ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று கிருஷ்ணன் சார் வாங்க வாங்க. ரொம்ப நன்றி சார், எங்கள் கூட இருந்து நீங்கள் ஒர்க் பண்ணுறது ரொம்ப ரொம்ப நன்றி. இன்னொன்று எனக்கு வந்து இதிலும் சரி ப்ரொடக்ஷன்லையும் சரி கூட இருந்து ஒர்க் பண்ண என்னுடைய அண்ணாமலை நண்பர் அண்ணாமலை, சின்னையன் வரலன்னு நினைக்கிறேன், அண்ணாமலை மேடை கிடைக்குது. அப்புறம் இது வரைக்கும் என் கூட நான் என்ன திட்டினாலும் சகிச்சுட்டு என் கூட வேலை செய்கிற சக்தி, அதுக்கப்புறம் ரவி, பேர் மறந்துட்டேன், அப்பு, 3 பேர் மேடைக்கு வரலாம். ஏன்னா என்ன திட்டினாலும் சகிச்சுட்டு என்கிட்ட ஒர்க் பண்ணுறாங்க. அது ரொம்ப நன்றி சார். இதோட முடிச்சுக்கிறேன், அதிகம் பேசிட்டு நினைக்கிறேன் நான், எனக்கு பேச தெரியல. இந்த வாய்ப்பு கொடுத்த மேடம்க்கு ரொம்ப நன்றி. நன்றி மேடம். நிகழ்ச்சிக்கு வந்திருக்க எல்லா பத்திரிகையாளருக்கும் ரொம்ப நன்றி. சின்ன படங்களாலும் பெரிய படங்களாலும் எப்போவுமே நீங்கள் வந்திருக்கிறது தான் ஒரு நடிகர்களுக்கும் தொழில்நுட்ப கலைஞர்களும் இயக்குநர்கள் தயாரிப்பாளர்கள் எல்லாருக்குமே அது ஒரு பெரிய சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ அந்த வகையில் நான் வந்த வரைக்கும் எப்போவுமே இந்த அரங்கம் எல்லா படங்களுக்கும் நிறைந்திருக்கும். அது காரணம் நீங்கள் மட்டும்தான். எங்கள் கூடதெல்லாம் வெளியே அனுப்பிட்டு டேய் நான் நிற்பாண்டா உள்ளே அப்படின்வாங்களா, அந்த உரிமையோட இந்த அரங்கத்தை நிறைக்கிறது எப்போவுமே பத்திரிகையாளர் தான். அவங்களுக்கு என்னோட மனமார்ந்த நன்றிகள். ஸோ இந்த படத்தை முதல் நன்றி அப்படின்னு நான் ஆரம்பிக்கிறேன்னா நான் வந்துட்டு பாக்கியானு தான் ஆரம்பிக்கணும். ஏன்னா அவர் தான் என்ன இந்த ப்ராஜெக்டில் கூட மிரட்டி கொண்டு வந்தார். அதுதான் உண்மை. ஆனால் இல்லைண்ணா புது ப்ரொடக்ஷனாக இருக்குண்ணே, எப்படிண்ணே மேடம் எதாவது ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இதுதான் டு பி ஹானஸ்ட். அதான் மேடம் ஒர்க் பண்ணியிருக்காங்களா, இப்போ தானே கொஞ்சம் கொஞ்சமாக ஏதோ அப்படி இப்படின்னு கஷ்டப்பட்டு ஒரு ஹீரோவாக வந்திருக்கேன், ஒரு 3-4 படம் பண்ணிட்டேனே, ஓகேவா லிங்கேஷ் பிரதர். அவர் ஃபஸ்ட்டு எப்போவுமே எப்படி ஆரம்பிப்பார்னா கொஞ்சம் கெஞ்சரா மாதிரி இருக்கும், அப்புறம் கொஞ்சம் அப்படியே ஏறுவார், அதுக்கப்புறம் முடிக்கும்போது மிரட்டுற வருவீங்களா மாட்டிங்களா அப்படி போயிடுவார் அவர் எப்போவுமே. லிங்கேஷ் பிரதர் நம்பி வாங்க பிரதர் நம்ம பண்ணுறோம் அப்படின்னாரு ஃபஸ்ட்டு. இல்லைண்ணே விட்டுலாண்ணே கொஞ்சம் எனக்கு டவுட்டாக இருக்குது அப்படின்னா, அதுக்கு அடுத்து ஃபோன் அடிச்சு லிங்கேஷ் பிரதர் நம்மளாம் சேர்ந்து பண்ணுறோம் அப்படின்னாரு. இல்லைண்ணே எனக்கு கொஞ்சம் தயக்கமாக இருக்குது லிங்கேஷ் பிரதர் மேடம்காக நம்மளாம் சேர்ந்து பண்ணுறோம், அவ்வளோதான் முடிஞ்சிடுச்சு. அண்ணா ஏண்ணே நீங்கள் சரி ஓகேண்ணே வரலாண்ணே அப்படின்னு சொல்லிட்டு வந்தாச்சு. அதே தான் இப்போ இந்த நிகழ்ச்சிக்கும் இப்போ வேட்டு ஷூட்டு ரிஹர்சலு டயட்டு அப்படின்ற ஷூட் போயிட்டே இருக்கிறதுனால அண்ணா இப்போ இந்த டேட் சொல்லும்போது அந்த நிகழ்ச்சிக்கு கொஞ்சம் யோசிச்சுட்டே இருக்கேண்ணா எப்படின்னா வர முடியுமா தெரியல. லிங்கேஷ் பிரதர் பார்த்துக்குங்க, அடுத்து எம்எல்ஏ ஆக போகிறேன், அப்புறம் பிரச்சனை ஆகிடும், ஒழுங்காக வந்துருக்கேன் அப்படி மிரட்டினார். ரொம்ப அன்பான ஒரு அண்ணன், நான் என்னுடைய வளர்ச்சியை ரொம்ப எதிர்பார்க்குற அண்ணன். அவர் தான் இந்த ப்ராஜெக்டுக்குள்ளே என்னை கொண்டு வந்தார். அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக முத்து பிரதர், டைரக்ஷன் டீமில் முத்து பிரதர், அவர் தான் என்கிட்ட வந்து முத்து பிரதர் எங்கே இருக்கீங்க வாங்க மேலே வாங்க, நீங்கள் மேடையில் இருக்கணும். ஆக்சுவலாக முத்து பிரதர் தான் என்கிட்ட ஃபஸ்ட்டு இந்த படத்தோட கதையை சொன்னார். செம்ம சூப்பராக சொன்னார். ஆக்சுவலாக ரொம்ப அழகாக சொன்னார். முதல் 15-20 நாட்கள் நாங்கள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து ஒர்க் பண்ணோம். அதுக்கடுத்து டைரக்ஷன் டீமில் எல்லாருமே மேடம்க்கு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. கிருஷ்ணா பிரதர் சப்போர்ட் பண்ணார், அப்புறம் சவுந்தர் சார் சப்போர்ட் பண்ணார். ஸோ எல்லாருமே ஒரு டீமாக மேடம் கூட நின்னது வந்துட்டு மேடம்க்கு ஒரு பெரிய பலமாக இருந்துச்சு. மேடம் பற்றி சொல்லணும், அங்கேருந்து நான் ஆரம்பிச்சிடறேன். மேடம் பற்றி ஆரம்பிச்சு, மேடம் தான் தயாரிப்பாளர். அவங்க வந்து என்னென்னா லிங்கம் தான் கூப்பிடுவாங்க, அவங்க லிங்கேஷன் கூப்பிடுவோம். லிங்கம் எனக்கு வந்து பெருசாக கதை சொல்ல தெரியாது இல்லைங்க, நீங்கள் முத்து பிரதர்கிட்ட கேட்டுங்க, ஆனால் ஸ்பாட்டில் நான் இருப்பேன், நான் சொல்கிறத மட்டும் நீங்கள் நான் சொல்கிறத நீங்கள் பண்ணால் போதும் அப்படின்வாங்க. சரிங்க மேடம் ஓகே நான் ரெடி ஆகிடுவேன். ரொமான்ஸ் சீன்லாம் வரும், அதான் ரொம்ப கஷ்டமாக இருந்துச்சு. அவர் ஹீரோக்கான ரொம்ப கஷ்டமானது என்னென்னா 2 விஷயம் இந்த படத்தில் இருந்துச்சு. டான்ஸு ஆடலில் வரல அப்படின்னா ஓகே, இல்லை ஸ்டண்ட்டு வரலனோட ஓகே, ரொமான்ஸ் சீன் இருக்கும். நம்மளுக்கு ஏற்கனவே அதெல்லாம் இப்போ தான் நடிச்சுட்டு வர ஹீரோன்னு நடிக்கிறதுனால நம்மளுக்கு அதில் பெரிய பழக்கம்லாம் கிடையாது. ஆக்ஷன் பண்ணுறான்னா 6 அடியிலேருந்து 60 அடியிலேருந்து குடிச்சிடலாம், அது பிரச்சனை இல்லை எனக்கு. கிட்டத்தட்ட நானும் லியா இன்னைக்கு நிகழ்ச்சிக்கு வர முடியல. ஒண்டர்ஃபுல் ஆக்டர் ஆக்சுவலி. இந்த படத்தில் ஒரு பெரிய சப்போர்ட் பண்ணாங்க. லியா பிரிட்டிஷ் ஆக்டர்ஸ் அவங்க. லியாவுக்கு எனக்கும் ரொம்ப நெருக்கமான காட்சிகள்லாம் இருக்கும்போது சரி அப்போ தான் மூடில் செட் பண்ணிவிட்டு கிட்டத்தட்ட அப்போ தான் நெருங்குவேன். லிங்கான்னுவாங்க, ஓ சொல்லுங்கள் மேடம், அப்படி இல்லைங்க இன்னும் கொஞ்சம் ஏன் அலைஞ்சிக்கிட்டு ஓடுறேன்னுவாங்க. சரிங்க மேடம்
வெள்ளைக்காய் அரைச்சி கொடுத்தோன்னே ஏன்பா இல்லை மேடம் சத்தியமாக அப்படிலாம் இல்லை மேடம் நான் ரெடி ஆகிட்டு இருந்தேன் அப்படின்னு நான். சரிங்க மேடம் ஓகே இப்போ அடுத்த டேக் பாருங்கள் எப்படி பண்ணுறேன் அப்படின்னு. அடுத்து ரெடி ஆகிட்டு ஆல்மோஸ்ட் லியா ரெடி ஆகிடும், நானும் ரெடி ஆகிட்டு அப்படியே இருக்கும்போது பார்த்தா டோனி உள்ளே வருவார். பிரதர் அப்படின்னுவார். பிரதர் என்ன பிரதர் இப்போ தானே ரெடி ஆனேன் அப்படின்னுவேன். அதுக்கப்புறம் ஆல்மோஸ்ட் அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா நீங்கள் ஓரம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு நடிச்சு காட்டுவாங்க. டக்குன்னு இப்படி தான் பண்ணணும்னு நடிச்சே காட்டிடுவாங்க. நம்மளுக்கு அது ரொம்ப ஈஸியாக இருக்கும். இவ்வளோ தானே மேடம் வேணும், இதை நான் சூப்பராக பண்ணுவேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பண்ணுருவோம். ஸோ என்னென்னா எனக்கு ஏற்கனவே வந்து தமயந்தி மேடம் கூட ஒர்க் பண்ணதுனால, காயல்னு ஒரு படம் ஹீரோ ஒர்க் பண்ணதுனால எனக்கு ஒரு பெண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணுறதுல கொஞ்சம் அவங்க எனக்கு நிறைய கற்றுக் கொடுத்துட்டாங்க. ஆண் இயக்குனர் கூட ஒர்க் பண்ணிடலாம், முறைச்சி கூட நின்றுடலாம். ஏன்னா எதிரி ஆயுதம் எடுத்தால் நம்மளும் ஆயுதம் எடுக்கலான்ற ஒரு பெரிய ப்ளஸ் இருக்குதுல. ஆனால் என்னென்ன போவேன்னு சொல்லிட்டு நம்ம சண்டை போடலாம். ஆனால் இவங்க வந்து அறிவு எடுக்கும்போது நம்ம ஒன்றுமே அன்பு எடுத்துருவாங்க. ரெண்டாவது அதில் நம்ம ஒன்றுமே பண்ண முடியாது. இல்லைங்க எனக்காகப்பான்ருவாங்க. சரிங்க மேடம் பண்ணுறேன் மேடம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துக்கு நம்ம நகர்ந்துடும். ஸோ முழுக்க இந்த படத்தில் என்ன அவங்க வந்து ரொம்ப அன்பாக தான் வேலை வாங்கினாங்க. அன்பால் ஏதாச்சும் நான் பண்ணலாம், என்னை எந்த இடத்துலையும் இது பண்ண மாட்டாங்க. எனக்காக இல்லைங்க ஒரு டைம் பண்ணுற அப்படின்வாங்க. சரிங்க மேடம் ஓகே மேடம் அப்படின்னு சொல்லிட்டு பண்ணுமோ ரொமான்ஸ் சீனில் ஒன் முறையே போகாது. மற்ற ஓடி வரது எகிரி குதிக்கிறது இதில் மட்டும் ஒரு 10 டேக் வாங்கிட்டே இருப்பாங்க அவங்க மாட்டுக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ரெண்டாவது வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு லேடி. அதாவது ஃப்ரம் த ஃபர்ஸ்ட் டே நீங்கள் எனக்காக பண்ணுறீங்களீங்க, எத்தனை இடையூறுகள் வந்தாலும் சரி, எத்தனை பிரச்சனைகள் வந்தாலும் ஏதாச்சும் எனக்கு ஒரு ஃபோன் பண்ணுங்கள், நான் அவங்ககிட்ட பேசுவேன். நீங்கள் வந்து எனக்காக பண்ணணும். இந்த நாள் வரைக்கும் அவங்க கடைசியாக வந்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணிங்க, எனக்காக வாங்க, நம்ம ஒரு படம் பண்ணியிருக்கோம், நம்மலாம் சேர்ந்து பண்ணியிருக்கோம், இந்த டேட் ஃபிக்ஸ் பண்ணியாச்சு, எப்படியாவது அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு நீங்கள் வந்துடுங்க. சரிங்க மேடம் ஆல்மோஸ்ட் எனக்கு ஷூட் இல்லை அந்த டேட்டில், நான் கேட்டுவிட்டேன், நான் கண்டிப்பாக நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அன்பு இப்போ வரைக்கும் வந்தவொடனே மகனே அப்படின்னாங்க. ஸோ அந்த அன்புக்கு இந்த படம் வெற்றி அடையணும் அப்படின்னு சொல்லிட்டு நானும் வாழ்த்துறேன். அண்டு படத்தோட கேமராமேன் பற்றி நிறைய சொல்லணும். டோனி நானும் எனக்கும் பயங்கரமான ஒரு ரேப் இருந்துச்சு. நான் ஒரு 20 அடியில் பறந்தேன்னா டோனி 30 அடியில் பறந்துட்டு இருப்பேன். பிரதர் நான் இங்கே இருக்கேன் அப்படி மேலே பாருங்க அப்படின்னுவார். சூப்பரான ஒரு கேமராமேன். ஆக்சுவலாக கௌதம் நான் சொன்ன மாதிரி ஒரு எக்ஸலண்ட்டான ஒரு கேமராமேன். பயங்கர ஹார்ட் ஒர்க்கு. ஸ்டண்ட்லாம் கொடுத்துட்டா அவர் தனியாக உருண்டுக்கிட்டு இருப்பார் கேமரா வச்சுட்டு. பிரதர் இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னுவார். ஸோ அவர் கூட ஒர்க் பண்ணதில் ஒரு மிகப்பெரிய சந்தோஷம் எனக்கு. அப்புறம் சந்துரு அண்ணா லிரிக் ரைட்ரு. சந்துரு அண்ணாக்கு எனக்கு வந்து முதல் பழக்கம் எப்படின்னா டானாக்காரனில் பழக்கம்னா நேரடியாக நாங்கள் 2 பேர் பார்த்துல. டானாக்காரனில் அண்ணன் வந்து லிரிக் எழுதி அனுப்புகிறாரு. அப்போ நான் என்ன பண்ணுறேன், அந்த டோனை கேட்டு நான் ஒரு லிரிக் எழுதிக்கிட்டு இருக்கேன். நான் எழுதி பாவல் கிட்ட கொடுத்துட்டேன். தலா இது எப்படி இருக்கு தலை பாருங்க டான் அப்படின்னு சொல்கிறேன். டான் இது லிரிக் பயங்கரமாக இருக்கு டான், நம்ம தமிழ்நாட்டை சொல்லுவோம் சொல்லிட்டு எனக்கு தெரியாது. அவர் போய் தமிழ்நாட்டை சொல்லிட்டாரு. தமிழ்நாடே தம்பி வாடா அப்படின்னு சொல்லிட்டு என்னை கூப்பிட்டு இன்னும் அவளை உட்கார வச்சார். இல்லைடா கூப்பிட்டு போய் அடிக்க போகிறாரு அப்படின்னு நினச்சேன். ஆனால் இல்லைண்ணே உள்ள சீன் இருக்குண்ணே. அட வாடா நானே போகிறேன் உனக்கு என்ன வாடா அப்படின்னு கூப்பிட்டு போயிட்டாரு. சரின்னு போனால் ஏடா தம்பி ஏதோ பாட்டு எழுதி வச்சிருக்கேன் எங்கள் காட்டு அப்படின்னாரு. அதை நான் சும்மா அது அப்படி எழுதுறேன் நான். உடனே சந்திரன் ஃபோன் பண்ணி கொடுத்துட்டாரு. யாருண்ணே இவர் தான் லிரிக் ரைட்டர். ஐயோ இதெல்லாம் வம்பா. ஆனால் நான் சும்மா விளையாட்டாக எழுதினேன். தோட இது நல்லா இருக்கு, நான் ஒரு 2-3 வரிகள் எழுதியிருக்கேன், அதையும் நீங்கள் பாருங்கன்னு சொல்லிட்டு அண்ணன் ஒன்று அனுப்பியிருந்தார். ஆனால் எந்த விட இது ரொம்ப நல்லா இருக்குன்னு அப்படியே அதோட அமைதியாக ஒதுங்கிட்டேன். அப்புறம் பார்த்தா என் படத்துக்கு அவர் பாட்டு எழுதுறாருன்னு அது ஒரு சூப்பரான விஷயம். ரொம்ப நன்றிண்ணா. எல்லாம் செம சூப்பரான பாடல்கள் இதில். அப்புறம் இன்றைக்கி சிறப்பு இருந்தால் கில்ட்டில் இருந்து அண்ணன்கள் வந்திருக்காங்க. ரொம்ப நன்றிண்ணா நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு. அடுத்து எங்கள் அண்ணன்களை பற்றி நான் ஆரம்பிக்கணும். தமிழண்ணா உண்மையாக சொல்ல போனால் இந்த நிகழ்ச்சிக்கு எங்கள் அண்ணன்லாம் வருவாங்கன்னு எனக்கு தெரியாது. என் பாக்கிய அண்ணன் வந்துட்டு வருவாங்க அப்படின்னாரு. உண்மையாலுமே அவங்க வருவாங்கன்னா என் மேலே இவ்வளோ பாசமாக இருக்காங்கன்னும் போது எனக்கு ரொம்ப அதை எப்படி வெளியே காட்டுறதுன்னு எனக்கு தெரியல. அவ்வளோ ஒரு சந்தோஷமான விஷயம். தமிழனா வந்து பழக்கத்துக்கு முன்னாடி நான் டானாக்காரனில் லாஸ்ட் மினிட் தான் நான் கம்மிட் ஆனேன். ராமு ஐயா தான் வந்துட்டு எனக்கு ஒரு 4 பக்கம் தலைவரை 4 பக்கம் டைலாகு 2 நாள் தான் 1.5 நாள் தான் போட்டிருக்கு, அடிச்சிருவீங்களா அப்படின்னாரு. தூரத்துலேருந்து தமிழனா வந்துட்டு டேய் ஐயா அவர் அடிச்சிருவார், தம்பி அடிச்சு விட அப்படின்னாரு. முடிச்சிடலண்ணா ஓகேண்ணா. அந்த கான்ஃபிடென்ட் இருக்குல்ல அவருக்கு எங்கேருந்து என் மேலே வந்துச்சுன்னு தெரில. அவன் அடிச்சிருவான் தம்பி அடிச்சிருவான் ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னாரு அண்ணன். அந்த மதுரை அந்த ஸ்லாங்கோட ஒரு அழகாக சொல்லுவார். அது வந்துட்டு ஒரு நடிகன் ஒரு இயக்குனர்கிட்ட இருந்து ஒன்று கிடைக்கல, ஒரு பாசிட்டிவான ஒரு வைப் கிடைக்கல. அவன் பண்ணிடுவான்ற ஒரு நம்பிக்கை நான் சம்பாதிச்சிருன்னு நினைக்கும் போது எனக்கு பயங்கரமாக ஆயிடுச்சு. டானாக்காரனில் முதல் நாளே அப்படி நின்றுட்டேன். ரைட்டு நம்ம ஜாலியாக என்ஜாய் பண்ணி இந்த படத்தை பண்ணலாம். அந்தளவுக்கு முதல் நாளே எனக்கு ஒரு மிகப்பெரிய அன்பை கொடுத்துட்டு அப்புறம் ரஞ்சிதனாக்கு அடுத்து ரொம்ப நெருக்கமான ஒரு அண்ணனா தமிழன் அம்மாட்ட ரொம்ப கட்டி பிடிச்சாலே அதில் ஒரு இணக்கம் இருக்கும் தமிழண்ணா கிட்ட. நான் மட்டும் இல்லை எல்லா தம்பிகளையும் சரி. டானாக்காரன் முடிச்சதுக்கப்புறம் தமிழனான்னு சொல்லிட்டு உயிர் விட ஆரம்பிச்சிருவோம். அந்தளவுக்கு ரொம்ப அன்பாக பழகக்கூடிய ஒரு எங்கள் அண்ணன் தமிழண்ணன். கௌதம் தோழர் ஒவ்வொரு படங்கள் பார்த்தா எனக்கு ரொம்ப மனசுக்கு பிடிச்சிருச்சுன்னா நான் என்ன பண்ணுவேன்னா நான் செல்ஃபாக ரிவ்யூ போட்டுருவேன். அது எல்லா படத்துக்குள்ள சில படங்களுக்கு அது மாதிரி எனக்கு ராட்சசி பார்த்துட்டு நான் செல்ஃபாக ரிவ்யூ போட்டு எஸ்ஆர் பிரபு சார் அதை ரீட்வீட் பண்ணியிருந்தார்.
அப்போ தான் நான் அவர்கிட்ட பேசினேன். ரொம்ப நன்றி தோழர். எக்ஸலண்ட்டான மூவி. நான் கவர்மெண்ட் ஸ்கூலில் படித்த பையன். எனக்கு அதோட வழிகளில் என்னால் கொஞ்சம் புரிஞ்சுக்க முடியுது. ரொம்ப சூப்பராக இருந்துச்சு தோழர்னு. அதுக்கப்புறம் நாங்கள் கழுவத்தி முருகனும் பார்த்துட்டு தோழரை பாராட்டினேன். ஸோ அவரும் இந்த நிகழ்ச்சிக்கு வந்தது எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ணன் ஜேவியர் அண்ணனுக்கு என்ன பெருசாக தெரியாது, ஆனால் எனக்கு அவர் ரொம்ப நல்லாவே தெரியும். அண்ணன் டிவி யூடியூப்பில் உட்காந்தாலும் நான் பார்த்துருவேன். அடி பொழந்துருவார் ஆப்போசிட்டில் எல்லாம் இருந்தாலும், நம்ம உட்கார்றான் அவனு அப்படின்வார் அண்ணன். அவருடைய கொள்கையும் அவருடைய பேச்சுகளும் வந்துட்டு ஆனால் ரொம்ப தேவைண்ணே. அது இந்த காலகட்டத்தில் ரொம்ப தேவை. நான் வேறு கவர்மெண்ட் ஸ்கூல் பையன் சொல்லியிருக்கேன். மும்மொழி கொள்கைலாம் போயிட்டுருக்கு. தயவுசெய்து விட்டுறாதீங்க, விட்டு கொடுத்துறாதீங்க. முடியாதுண்ணே எங்களால். நாங்கள் 2 மொழிக்கே ரொம்ப கஷ்டப்பட்டோம். தமிழ் படிச்சுட்டு இங்கிலீஷ் படிக்க கொடூரமாக கஷ்டப்பட்டோம். அதில் 3வது மொழிலாம் நாங்கள் அதனை விட்டுறாதீங்கன்னு. அடுத்து பாடல் பாடினவங்க வந்திருக்காங்க. அப்புறம் செந்தமிழ் எனக்கு ரொம்ப பிடிச்ச வில்லன் அண்ணன். ஆனால் நம்ம 2 பேர் சேர்ந்து ஒன்றா ஒர்க் பண்ணுறோம் ஒரு படம் கண்டிப்பாக. அண்டு திவ்யா சும்மா இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு கேர்ள் அவங்க. திவ்யா ரொம்ப அந்த ஒரு ஆக்ட்ரஸ்ன்ற ஒரு எதுவுமே இருக்காது. ரொம்ப சிம்பிளாக ஸ்பாட்டில் வந்துட்டு ஏதாவது டவுட்னா என்கிட்ட கேட்பாங்க. அது ரொம்ப பிடிச்சிருந்துச்சி. நான் ரொம்பலாம் சொல்ல மாட்டேன். அவங்க பண்ணுறது நல்லா இருக்குன்னு சொல்லுவாங்க. அவ்வளோ சூப்பராக பண்ணுறீங்க, நல்லா பண்ணுங்க அப்படின்றேன். அதுலேயே ஒரு மாதிரி டெம்ட் ஆகி பயங்கரமாக நடிக்க ஆரம்பிச்சிருவாங்க. எமோஷனல் சீன்லாம் ஒரு மாதிரி கண்ணு கலங்க வச்சுருவாங்க நம்ம ஆப்போசிட்டில் இருக்கும்பொழுது. அண்டு லியா இன்றைக்கி வர முடியாத சூழல். பட்டு ஒரு டஃப்பான சூழல் என்னென்னா, எனக்கு வந்து இந்த படத்தில் ஸ்டண்ட் பண்ணதோ ரொமான்ஸ் பண்ணதோ இல்லை வந்து ஆக்ஷன் பண்ணதோ அதெல்லாம் கிடையாது. லியாவுக்கு நான் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும், இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணணும். அதுதான் ரொம்ப டஃப்பாக இருந்துச்சு. அதை லியா புரிஞ்சுப்பாங்க. ஓகே இட் ஓகே ரைட். எனக்கு தெரிஞ்ச இங்கிலீஷில் நான் சொல்லுவேன். அவங்க யூகே இங்கிலீஷில் அதை புரிஞ்சுப்பாங்க. புரிஞ்சுக்கிட்டு அதை நடிக்கும்பொழுது நம்ம அவுட்புட் பார்க்கும்போது அவ்வளோ அழகாக நடிச்சிருப்பாங்க. ஸோ சின்ன வேர்ட் கொடுத்தா போதும், லியா வந்து அதை புரிஞ்சு பயங்கரமாக நடிச்சிருவாங்க. ஸோ லியா இன்றைக்கி இல்லை. ஸோ பட் தேங்க்ஸ் லியாவுக்கு ஒரு மிகப்பெரிய தேங்க்ஸ். அண்டு கடைசியாக என் டார்லிங் தம்பி மச்சி டார்லிங் என்ன வேணாலும் சொல்லி கூப்பிடுவோம் திடீர்னு தோணும்போது, ஒரு எக்ஸலண்ட்டான மியூசிக் ரைட்டர். ஒரு பயங்கர இன்ட்ரெஸ்டிங்கான சவுண்ட்ஸ்லாம் இருக்கும் அவங்ககிட்ட. நாங்கள் ஏற்கனவே ஒரு ப்ராஜெக்ட் ஒர்க் பண்ணுறதா இருந்தோம், பட் பண்ண முடியாமல் போச்சு. இப்போ ஒரு ப்ராஜெக்ட் பிளான் பண்ணோம், அதுவும் கொஞ்சம் ஸ்கிப் ஆச்சு. பட் இந்த ப்ராஜெக்ட் நாங்கள் பண்ணிட்டோம். இருந்தாலும் இன்னொன்று பண்ணணுன்ற ஒரு ஆர்வம் ஒன்று இருந்துக்கிட்டே இருக்குது. சாண்டியோட சவுண்ட்ஸ் வந்துட்டு ரொம்ப ரொம்ப யூனிக்காக ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த படத்தில் வந்துட்டு ஃபஸ்ட்டு நான் கமிட் ஆகிறதுக்கு மிக முக்கியமான காரணம் சாண்டியோ. அந்த சாங் எனக்கு போட்டு காட்டினார் முத்துத்தோட. இந்த மாதிரி செம சூப்பராக சாண்டி போட்டேன். சாண்டி இருக்காண்ணா, அப்போ ஓகேண்ணே சாண்டி நீங்கள் மேடமு அப்போ பாக்கியண்ணா ஓகேண்ணே நம்ம பண்ணிடலாம் இந்த ப்ராஜெக்ட் அப்படின்னு இது செலக்ட் பண்ணதுக்கான ரொம்ப முக்கியமான காரணம் சாண்டியும். ஸோ இன்றைக்கி கதாநாயகனே சாண்டி தான். இந்த படம் முதல் படம்லாம் இல்லை, எனக்கு தெரிஞ்சு பயங்கரமான எக்ஸ்பீரியன்ஸான இது படமாக முதல்ல வருது. பட் சாண்டி ஒரு மிகப்பெரிய இடத்த அடைவான்னு எனக்கு ஒரு மிகப்பெரிய நம்பிக்கை ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது. லவ் யூ மச்சி, செமையாக கலக்கிட்டு விடாத. நிகழ்ச்சிக்கு வந்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. அப்புறம் சிறப்பு விருந்தினர்கள் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ராமு ஐயா என்ன ஒரு வெப்சீரிஸில் கூப்பிடல, அதுக்கு ஒரு கொஞ்சம் கோபமாக ஆக்சுவலாக கூப்பிட்டாரு. அப்போ டேட் எது பிரச்சனை, லுக்கு பிரச்சனையாக இருந்துச்சு. முடிவெட்ட சொன்னார் இல்லைங்கய்யா அப்படின்ட்டு. பட் அடுத்து நம்ம போன நிகழ்ச்சிக்கு வந்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி ஐயா. அப்புறம் ஸ்டண்ட் மாஸ்டர், மியூசிக் டைரக்டர், அப்புறம் வேறு யாரை சொல்லணும், எல்லாரும் பற்றி சொல்கிறேன். நான் கூட நடித்த நடிகர்கள் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. அண்ட் ரொம்ப முக்கியமாக வந்து காரைக்கால் மக்கள். இந்த படத்தை நாங்கள் ஷூட் பண்ணும்போது காரைக்காலில் இருந்த அந்த மீனவக்குடி மக்கள் வந்துட்டு அவ்வளோ சப்போர்ட் பண்ணாங்க. எங்களுக்கு ஏதாவது வந்து ப்ரொடக்ஷனில் சாப்பாடு வர லேட் ஆச்சுன்னா அவங்க வீட்டில் கூப்பிட்டு சாப்பாடு போட்டுருவாங்க. ப்ரொடக்ஷனில் இருந்து எல்லாருமே என்ன பண்ணுவாங்கன்னா, ஒரு 4 மணிக்கு மீன் வாங்கி கொடுத்துட்டு 5 மணிக்கு அங்கேயே செஞ்சு சாப்பிட்டு 6 மணிக்கு ஹோட்டலுக்கு கொண்டு போயிடுவாங்க. ஸோ அவ்வளோ அன்பான மக்கள். அண்டு அந்த லோக்கல் மேனேஜர் அப்புன்னு சொல்லிட்டு ஒரு நண்பர் ஒருத்தர், அவர் ஆக்சுவலாக சம்டைம்ஸ் வந்து ஷூட்டிங் லொக்கேஷன் கிடைக்கலன்னா நான் ஃபோன் பண்ணி அவர்கிட்ட பேசுவேன். அப்போ ஷூட்டிங் பண்ணணும், இன்றைக்கி பண்ணி ஆகணும், ஒரு 2-3 லட்ச ரூபா வேஸ்ட்டாக போய்டும் அப்படின்னா அவர் உடனே இறங்கி பண்ணுவார். ஸோ இந்த டீம் மேலே அவ்வளோ அன்பாக வந்துட்டு அந்த லோக்கல் அந்த மக்களும் இருந்தாங்க, அங்கே ஒர்க் பண்ண டெக்னீஷியன்ஸ் எல்லாருமே இருந்தாங்க. அதோட அவுட்புட் தான் ஆல்மோஸ்ட் நாங்கள் நினச்ச பட்ஜெட்டில் முடிச்சிட்டோம்னு நினைக்கிறேன் மேடம். படத்தை முடிச்சிட்டோம். ஆமாம் முடிச்சு இந்த படம் வெளியீடு காத்திட்ருக்கு. ஸோ இன்றைக்கி எப்படி சப்போர்ட் பண்ணீங்களோ அதே போல் வந்துட்டு படம் வெளியீடு எனக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக படம் எல்லாருக்கும் பிடிக்கும். வந்த எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். ஹாய், அனைவருக்கும் மாலை வணக்கம். என்னோடய பேர் அனீஷ். நான் வந்து பெங்களூரில் இருக்கிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து ஆக்சுவலாக நான் வேறு ஒரு லுக்கில் இருந்தேன். ஸோ எனக்கு சவுந்தர் சார் கால் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு கேரக்டர் இருக்குது, கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், ஸோ ஃபேஸ் இதில் வந்து கண்டிப்பாக ரெஜிஸ்டர் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ நான் வந்து ஒரு கன்னட மூவியில் வேறு ஒரு கேரக்டராக பண்ணிகிட்டு இருந்தோம், நாங்கள் ஒர்க் போயிட்டு இருந்தது. ஸோ பட் என்ன சவுந்தர் சார் சொன்னார், இது வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான கேரக்டர், இது வந்து த்ரூ அவுட் த சீன்ஸ் நீ வந்து ட்ராவல் பண்ண இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு.
ஸோ இங்கே வந்ததுக்கப்புறம் ராஜலக்ஷ்மி மேமை பார்த்ததுக்கப்புறம் என்னை பார்த்ததும் அவங்க வந்து டக்குன்னு ஒரு கேரக்டர் கொடுத்தாங்க. பட்டு நானும் சௌந்தர் சாரும் டிஸ்கஸ் பண்ண கேரக்டரே வேறு. எதுக்கு இது சொல்ல வரேன் அப்படின்னா, ராஜலக்ஷ்மி மேம் வந்து நாட் ஓன்லி த ப்ரொடியூசர், அவங்க வந்து ஒரு நல்ல கிரியேட்டர். ஒரு ஆர்டிஸ்ட்டை எப்படி வந்து அவங்கள்ட்ட இருக்கிற ஸ்கில்ஸை எப்படி எடுத்துக்கலாம், என்ன மாதிரி லுக் க்ரியேட் பண்ணணும். ஸோ அவங்க வந்து அந்த கதை எழுதுகிற டைமும் அந்த கேரக்டர் வந்து எப்படி பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி அழகாக கிராஃப்ட் பண்ணியிருப்பாங்க. எங்களுக்கு வந்து அப்பப்போமா ட்ராவல் இருக்கும், அந்த ட்ராவலே வந்து எங்கள் கூட அவங்களும் ட்ராவல் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான ஜேர்னியாக இருந்துச்சு. ரொம்ப என்ஜாய் பண்ணோம் எங்களோட டீம். ஆக்சுவலாக நாங்கள் வந்து ஹீரோயினோட ஃப்ரெண்ட்ஸாக ஒரு கேங்காக ஃபார்ம் ஆகும். ஸோ அது ஆக்சுவலாக அது நடித்து எனக்கு என்ன ஃபீல் ஆச்சுன்னா, நான் ஒரு ஃபாரினராகவே என்னை மாற்றிட்டாங்க. ஆக்சுவலாக எனக்கு தமிழே பேச வராத மாதிரி கம்ப்ளீட்டாக இங்கிலீஷ் மாதிரி பண்ணி, ஸோ ரொம்ப ஹாப்பி ட்ராவலாக இருந்தது. ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது ஸ்டோரிஸ். ரொம்ப ஃபன்னாக இருந்தது ஃப்ரெண்ட்ஸ் கூட. எனக்கு என்னென்னா ஒரு காலேஜ் ஃபீல் கிடச்சிது. அந்த மாதிரி அந்த கேரக்டரை வந்து நாங்கள் ட்ராவல் பண்ணோம். அதுக்கப்புறம் இது வந்து அந்த என்விரான்மெண்ட் எப்படி இருந்துன்னா, அது வந்து ஒரு ஷூட்டிங் ஸ்பாட்டாகவே இல்லை. ஒரு ஃபேமிலி சேர்ந்து சாப்பிட்றோம், சேர்ந்து ஜாலியாக இருக்கிறோம். அதில் வந்து ஒரு பார்ஷியாலிட்டி கிடையாது. அந்த மேம் எங்கேயுமே எங்களை ஒதுக்கி வைக்கவோ இல்லை ஒரு பார்ஷியாலிட்டி நீ வந்து அப்படி இப்படி ஒன்றும் கிடையாது. எல்லாருக்கும் ஒரு சேம் ரெஸ்பெக்ட். நாங்கள் கீழே உட்காந்து சாப்பிட்டு எங்கள் கூடயே வந்து சாப்பிட்றதும் அது எனக்கு ரொம்ப ஹார்ட் டச்சிங்காக இருந்தது. ராஜன் சார் வந்து எங்கே இருந்தாலும் வந்து எங்களை சுற்றி சாப்பிட்டீங்களா, உங்களுக்கு கரெக்டாக சாப்பிட்டீங்களா, எதாவது உங்களுக்கு தேவை இருக்குதா அப்படின்னு சொல்லி த்ரூ அவுட் த டீம் வந்து அப்படின்னா ரொம்ப கேரிங்காக இருந்துச்சு. அது வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், எப்படி பண்ண ஒரு கால்குலேஷன் இல்லை. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. சீக்கிரம் முடிஞ்ச மாதிரி இருந்தது எங்களோட ரோல்ஸ் எல்லாம். பட் இருந்தாலும் இன்னும் மேம் நிறைய ப்ராஜெக்ட்ஸ் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவாங்க. ஸோ கண்டிப்பாக அந்த படத்தை பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அது நான் ஒன்றும் சொல்ல முடியாது, பட் நீங்கள் கண்டிப்பாக என்ஜாய் பண்ணுவீங்க. ஸோ நீங்கள் வந்தது எல்லாருக்கும், கேமராமேன்ஸ், மீடியாஸ் எல்லாரும், இவ்வளோ பெரிய க்ரௌட் ஆக்சுவலி இதிலே தெரியுது நீங்கள் எவ்வளோ சப்போர்ட் பண்ணுறீங்க மேமுக்கு, எங்கள் டீமுக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது உங்களை எல்லோரும் பார்க்குறதுக்கு. ரொம்ப நன்றி. தேங்க்யூ மேம். ராஜன் சார் தேங்க்யூ. ராஜன் சார், சௌந்தர் சார் தேங்க்யூ. ஸோ எல்லாருக்கும் நன்றி வந்ததுக்கு. கண்டிப்பாக அந்த படத்தை பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ. முதல் முறையாக நான் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஒரு உண்மை சொல்லி ஆகணும். ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஒரு ஆடியோ லான்ச்சில் நான் வந்து ஆர்டிஸ்ட்டாக உட்காந்துருக்கேன். ஸோ என்னோடய முதல் படப்பாடலும் கூட இதை சொல்லலாம். இந்த வாய்ப்பு கொடுத்த சாண்டி அண்ணனுக்கும் ஜெயலக்ஷ்மி அண்ணனுக்கும் பெரிய நன்றி. சூப்பர் சிங்கர் முடித்து 3 வருஷம் ஆச்சு. நிறையா ஒர்க்ஸ் பண்ணியிருக்கோம், நிறையா ஆல்பம் பாடியிருக்கேன், நிறையா பெரிய மியூசிக் டேரக்டரோட ஒர்க் பண்ணியிருக்கேன். ஆனால் இது வரைக்கும் படத்தில் எந்த பாட்டும் வரல. ஸோ இதுதான் முதல் படம் என்னோடது. ஸோ எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம். அண்ட் இந்த படம் நல்லபடியாக வெற்றியாகும்னு சொல்லி நான் வேண்டிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச். அந்த வாய்ப்பு கொடுத்தது நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். இது என்னுடைய ஃபஸ்ட்டு ஸ்டேஜ், ஃபஸ்ட்டு மீட், ஃபஸ்ட்டு பேச்சு. இதுக்கு முன்னாடி நான் வந்து இந்த மாதிரிலாம் பேசுனதில்லை, கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்குது. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். விருந்தினருக்கு எல்லாருக்கும் வணக்கம். ஸ்பீச் கொடுத்துட்டு வந்தவங்க ஆங்கரிங்க்கு வணக்கம். எனக்கு வாய்ப்பு கொடுத்த ராஜன் சார் எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப நன்றி அவருக்கு. ஜெயலக்ஷ்மி மேம், ஒரு படம் பண்ணும்போது நான் ஆக்சுவலி 9 வருஷமாக ஆக்டிங்கில் ட்ரை பண்ணிகிட்ருக்கேன். குத்துப்பட்டுற ஆர்டிஸ்ட் நான். ஆக்சுவலி 3 படம் பண்ணியிருக்கேன். இது என்னுடைய 3வது படம். ஆக்சுவலி 3வது படத்தில் இப்போ தான் ஃபஸ்ட்டு என்னுடைய ஸ்க்ரீனில் நான் மேபி பார்க்க போகிறேன். அது ரொம்ப ஆர்வமாக இருக்கேன் நான். படம் வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி மேம். படம் வெற்றி பெறணும்னு சொல்லிட்டு எல்லாரையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ வெரி மச். இங்கே எல்லாரும் பேசிட்டாங்க, நிறையவே பேசிட்டாங்க. இப்போ வந்து எல்லாருக்குமே பசிக்க ஆரம்பிச்சிட்டீங்க. எனக்கு கூட பசிக்க ஆரம்பிச்சிடுச்சு. அந்த டயர்டில் எல்லாரும் இப்போ இருக்கிறீங்கன்னு நல்லா தெரியுது. நிறைய பேசணும்னு நினச்சேன், ஆனால் இந்த டைம் அதுக்கேற்ற மாதிரி இல்லை. முக்கியமாக இதில் வந்து என்னோட செலிப்ரேட் பண்ண எல்லாருக்குமே, அதாவது டெக்னீஷியன், அவங்களுக்கு தான் ஃபஸ்ட்டு சாரி. நான் முதல்ல நினச்சது என் இறைவனுக்கு நன்றி சொல்லணும்னு நினச்சேன். ஆனால் இங்கே இருக்கிறவங்க பேசுகிறத பார்த்துட்டு என் இறைவனை ஒரு செகண்ட் மறந்துட்டேன். அவர் கோச்சிப்பார். இல்லை ஆண்டவா, இறைவா, நீ தான்ப்பா எனக்கு எல்லாமே.
அதுக்கப்புறம் ஒரு தாய் என்ன பண்ணுவா, குழந்தை ஸ்கூல் போக சொல்ல பென்சில்ஸ் கரெக்டாக வச்சுருக்கா, பேனா கரெக்டாக வச்சுருக்கா, தலை ஒழுங்காக வாரி இருக்குதா, பொட்டு அழகாக வச்சுருக்கா அப்படின்னு சொல்லிட்டு நான் ஷூட்டிங் போக சொல்ல என் 3 தேவதைகள், என் பெண்கள் எனக்கு ஒரு தாயாக இருந்து தலைவாரி விடுவா, ஒருத்தி எனக்கு சாப்பாடு ஊட்டி விடுவா, ஒருத்தி என் பெட்டியில் எல்லாமே இருக்குதா கரெக்டா அப்படின்னு, அம்மா ஜாக்கிரதையாக போயிட்டு வாம்மா, யார்கிட்டையும் ஏமாந்துடாதம்மா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த பெண்களை என் 3 தெய்வங்களை நினச்சி என் தெய்வத்துங்களுக்கு நன்றி சொல்கிறேன். அவங்க என்னை அனுப்பலைன்னா நான் இந்த இடத்துல இல்லை. முக்கியமாக இதுக்கு தலைமை வாங்கிய தமிழ் அவர்கள், அம்மா கொஞ்சம் தண்ணி குட்டுற குட்டிமா, அந்த தமிழ் அவர்களுக்கு நன்றி சொல்கிறேன். ஏன்னா அவருக்கு யாருன்னே தெரியாது, இவங்க தான் எடுக்கிறாங்கன்னு தெரியாது. ஆனால் அவர் ஸ்டூடெண்ட்ஸுக்கு மற்றவங்களுக்கு எல்லாம் அவர் சொல்லி அனுப்புறது, ஒரு பெண் எடுக்கிறாங்கப்பா, அவங்களுக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கன்னு சொல்வார். அந்த தமிழ் அவர்களுக்கு என் நன்றியை தெரிவித்து கொள்கிறேன் மனசார. அதுக்கப்புறமும் லிங்கேஷ் ரொம்ப நல்லா நடிப்பார். என் முகம் கொஞ்சம் சோகமாக இருந்தால் கூட, என்ன மேடம் என்ன சோகமாக இருக்கிறீங்க, என்னப்பா இந்த சீன் எப்படி வரும் அப்படின்னு கேட்பேன். எப்படி நடிக்கணும் மேடம், இல்லைப்பா இப்படி தான் இருக்கணும், போங்க மேடம் நான் பிச்சு ஒதுறிடுறேன் அப்படின்னுவார். ஒவ்வொரு காலகட்டத்துலேயும் என்னை கேட்டு பயப்படாதீங்க மேடம் சூப்பராக நடிக்கிறேன்னு சூப்பராக நடித்து கொடுத்தாரு. கதாநாயகி திவ்யா நான் கேட்டு எது சொன்னாலும் அப்படி மனசில் ஏற்றுக்கிட்டு நடிப்பா. அப்போ தான் நான் சொல்வேன், திவ்யா விஜய் கூட நடிக்கணும், அஜித் கூட நடிக்கணும்னு ஆசை இருந்தால் போதாது, நல்லா நடித்தா தான் உன்னால் வர முடியும் அப்படின்னு. ஓகே மேடம் நான் நல்லா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி ஆண்டி மியூசிக் என்னை கேட்பார், மேடம் உங்களுக்கு ஓகேவா, நான் ஏதாவது சொன்னால் என்னை திட்டிக்கிட்டே தலை சொரிஞ்சிட்டே போவார். என்ன இந்த மேடம் வேறு அப்படின்னு அப்படி போவார். திரும்பியும் வந்து மேடம் இப்போ ஓகேவா அப்படின்னு கேட்பார். நல்லா இருக்கு ஸ்காண்டி அப்படின்னு சொல்வேன். அவருக்கு ஒரு தேங்க்ஸ். ரெண்டாவது நம்ம டோனி, அவர் என்னை பார்த்தாலே சிரிப்பு வருது அவருக்கு. சூப்பர் கேமராமேன், இப்படி தான் எடுக்கணும் அப்படின்னா அவ்வளோ சூப்பராக தான் ஒர்க்கில் அவர் ஃபஸ்ட் இடம் கொடுப்பாரு, அவருக்கு தேங்க்ஸு. ராஜன் ஃபஸ்ட்லேருந்து லாஸ்ட் வரைக்கும் என்னோட இருந்து இந்த பயணத்தை அழகாக முடித்த மிஸ்டர் ராஜனுக்கு என்னுடைய நன்றிகள். பாக்கியா, முத்து, நிறைய பேர் டெக்னீஷியன், இதில் வேலை செய்த அத்தனை டெக்னீஷியனுக்கும் என்னுடைய நன்றியை தெரிவித்து கொள்கிறேன். ஸ்டண்ட் மாஸ்டர் விஜய் என்னை கேட்பார், மேடம் உங்களுக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு, என் பேச்சை கேட்டுட்டு அப்படியே செய்வார், இது போதுமா மேடம் அப்படின்னு. அவருக்கு ஒரு நன்றியை சொல்லிக்கிறேன். செந்தமிழ் அவர்கள் என் படத்தில் அவர் அட்வொகேட்டு இருந்தாலும் என் படத்தில் நல்லா நடிச்சிருப்பார், அவருக்கு நன்றி. எல்லா டெக்னீஷியனுக்கும் நன்றி. பாக்கியா, முத்து, சவுந்தர், கிருஷ்ணன், அவங்களுக்கு எல்லாருக்கும் என்னுடைய மனமார்ந்த நன்றி. பாக்கியா என்னை ஒரு சிஸ்டராக இருந்து, அவரை மாதிரி ஒரு மனுஷனை பார்க்க முடியாது பாக்கியாவை மாதிரி. ஆனால் ஒரே ஒரு விஷயம் அவருக்கே தெரியும், இப்போ நான் பப்ளிக்கில் அதை சொல்லலை, அவரே சிரிச்சுப்பார் பாக்கியாவே. ஆனால் எல்லாருக்கும் தான் பையில் என்ன இருக்குதோ அதை முதல் உதவி செய்வார் அவர். அதான் நான் சொல்லுவேன், பாக்கியா உன் பையில் இருக்கிறத பார்த்துக்கப்பா அப்படின்னுவேன் நானே. எல்லாருக்கும் உதவி செய்வார். ரொம்ப தங்கமான மனுஷன். பள்ளி பருவத்தில் இருந்தால் அது எனக்கு தெரியாது, நல்ல உதவி செய்வார். இன்னும் யாரையாவது நான் மிஸ் பண்ணிட்டேன்னா எனக்கு தெரியல. இங்கே பேச்சாளராக இருந்து பேச்சு கொடுத்த ஓகே பாடலாசிரியர் சந்துரு தனிப்பட்ட நேரத்தில் நிறைய பேசுகிறேன், இங்கே மறந்துட்டேன் நான். சந்துரு அவர்கள் நல்ல வரிகளை எழுதி இதுக்கு கொடுத்தாரு. 2 பேச்சாளர்கள் இங்கே சூப்பராக பேசினாங்க. உங்கள் நேம் சம்பத்குமார், நெக்ஸ்ட்டு அவர் ஒரு எழுத்தாளர், அவர் ரொம்ப சூப்பராக பேசினாங்க. படம் எடுக்கிறது பெருசு இல்லை, படத்தை வந்து பார்க்குறது பெருசு இல்லை, ஆனால் அதனுடைய உள் கருத்து அறிஞ்சு ஒரு தமிழை பற்றி பேசினாங்க பார்த்தீங்களா, ஒரு லேடியை பற்றி பேசினாங்க தெரியுங்க,
அந்த மாதிரி நான் அடிக்கடி சொல்வேன், இவன் தாண்டா ஆம்பளை அப்படின்னு. அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுங்களா? தயவுசெய்து பெண்கள் எல்லா வகையிலும் உங்களுக்கு அடிமை தாங்க. இந்த உலகத்தில் எல்லா பெண்களும் ஒரு ஆணுக்கு அடிமை. ஆண் இல்லாமல் எதையும் சாதிக்கவே முடியாது எந்த பெண்ணாலையும். அப்படி இருக்க சொல்ல நீங்கள் ஆண் மகன்கள் இல்லையா? முடியாத இந்த பெண்களை தயவு செய்து தூக்கி விடுங்க. புரியுதுங்களா? அது உங்கள் ஒய்ஃபாக இருக்கட்டும், உங்கள் பொண்ணாக இருக்கட்டும், உங்கள் தாயாக இருக்கட்டும். நாங்களாம் ஒன்றும் பண்ண முடியாது இந்த உலகத்தில். உங்களை தவிர நீங்கள் இல்லாமல், ஒரு ஆண் இல்லாமல் ஒரு பெண் என்னத்தை சாதிக்க முடியும்? நெவர். வேணா காலோட தூக்கி விட்டுக்கலாம். நாங்கள் எல்லாத்தையும் நாங்கள் செய்துடுவோம், நான் எல்லாத்தையும் ஆண் இல்லாமல் ஒன்றுமே முடியாது. ஸோ ஆண்களுக்கு நம்ம அடங்கி போனோம். நாங்கள் அடங்குறதால நீங்கள் பெரிய காலரை நீங்கள் தூக்கி விட்டுக்காதீங்க. புரியுதுங்களா? அந்த பெண்களுக்கு என்ன செய்யணும்? அவங்களுக்கு ஒன்றும் தெரியாது, நம்ம அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணணும் அப்படின்னு வீட்டில் கூட ஒய்ஃப் கத்தலாம், இஷ்டத்துக்கு கத்தலாம். இது சரியில்லை, அது சரியில்லை, நீ இவ்வளோதான், எல்லாம் என்னால் தான் அப்படின்னு உள்ளுக்குள்ளே ஒரு பேசிக்கங்க. நீங்கள் பேசிட்டு ஹெல்ப் பண்ணுங்க. கண்டிப்பாக பேய் கூட பெண்ணாக மாறுவா அப்படின்னு என்னுடைய கருத்து. பெண்களுக்கு இந்த ஆண்கள் எல்லாருக்கும் கை கூப்பி வணங்குறேன். நாங்கள்லாம் அடிமை தாங்க, உங்களுக்கு ஆண்களுக்கு நாங்கள் அடிமை தாங்க. புரியுதா? அதை நீங்கள் உணர்ந்து அவங்கள கொஞ்சம் தூக்கி விடுங்க. இப்போ எனக்கு இங்கே வந்து அமர்ந்திருக்கும் அனைவருக்கும் மிக்க நன்றி. இந்த சபையில் இவ்வளோ நேரம் எங்களுக்காக காத்திருந்து என் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் அனைவருக்கும் மேடையில் அமர்ந்திருக்கும் பெரிய அனைவருக்கும் என் வணக்கத்தையும் நன்றியும் தெரிவித்துக் கொள்கிறேன். வணக்கம். நான் பல்கலைக்கழகங்களில் கல்லூரிகளில் ஏராளமாக மேடையில் நின்று மாணவர்களுக்கு பாடம் நடத்தியிருக்கிறேன். தொலைக்காட்சி விவாதத்தில் கோடிக்கணக்கான மக்களிடம் பேசியிருக்கிறேன். இன்னும் பல பெரிய அரசியல் தலைவர்களோடு உரையாடி இருக்கிறேன். ஆனால் இது எனக்கு முதல் மேடை. என்னை அறிமுகப்படுத்திய பாக்கியராஜுக்கு நன்றி. அது சினிமா, இன்னும் இந்த சினிமா மேடையில் பேசுகிறது ஃபஸ்ட்டு. நிறைய நடிகர்கள், எங்கள் மனதாலும் குணத்தாலும் உயர்ந்த மனிதர் நம்ம இயக்குனர் தமிழ், அவர் ஏற்கனவே உயர்ந்து தான் இருக்கார். அப்படிப்பட்ட சகோதரர்களோடு எனக்கு நெருங்கிய தொடர்பு உண்டு. ஆனால் என்னென்னா, இந்த மாதிரி மேடையில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது, இந்த ஃபஸ்ட்டு படம்லாம் ஓடிச்சு, பார்த்தோம், பாடல்கள்லாம் பார்த்தோம். அதாவது பொதுவாக என்ன சொல்லுவாங்கன்னா, ஒரு மனித பிறப்பாக பிறந்தவர்களுக்கு 3 விஷயம் வந்து ரொம்ப பிடிச்சிட்டே இருக்கும். எல்லாருக்குமே பிடிச்ச ஒரு 3 விஷயம் உண்டு. ஒன்று வந்து கடல். எந்த மனிதர்கள் போய் நின்னாலும் அந்த கடலில் இருந்து வெளியே வரவே மாட்டாங்க, அந்த கடலை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. 2வது ஒரு விஷயம் மலைப்பிரதேசத்துக்கு போனாலும் என்ன செய்வாங்க, பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. அந்த மலை அவர்களை வந்து அங்கேருந்து வெளியேற விடாது. 3வது யானையவும் பார்த்துக்கிட்டே நிற்பாங்க. இந்த 3ஐயும் மனிதர்கள் பார்த்த உடனேயே அந்த இடத்திலிருந்து தங்களை நகர்த்தி கொள்ள மாட்டார்கள், அங்கேயே நின்றுக்கிட்டே இருப்பாங்க, அதை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஏன் இது இருக்குது, இதனுடைய உளவியல் என்ன அப்படின்னு பார்த்தா, இந்த 3மே அளவில் பெரியதாக இருக்கிறது. கண்ணு கொள்ளாது, பார்க்குறதுக்கு ரொம்ப பெருசாக இருக்கும். இந்த கடல் அலைகள் பாய்ஞ்சிக்கிட்டு இருந்த இடம் அநேகமாக இது தரங்கம்பாடின்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா தரங்கம்பாடியில் தான் இந்த பாடல்கள் எடுக்கப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் தரங்கம்பாடிக்குள்ளே ஒரு 15 நாள் உட்காந்து இந்த காவிரி நீரோவியம்னு ஒரு புக்கு எழுதினேன். அந்த புத்தகம் எழுதும்போது, நீங்கள் அமர்ந்து மேலே காதல் பாடிக்கொண்டு இருக்கிறீங்கல்ல, அதற்கு கடலுக்கு கீழே ஒரு மிகப்பெரிய வரலாறு இருக்குது. அதான் என் மனசுக்குள்ளே வந்து போச்சு. நல்ல ஒரு இடம் அது. அந்த கடலுக்குள் பல காதல்கள் செத்துப்போன வரலாறு ஒன்று. அந்த அலைகள் அந்த சோகத்தை பாடிக்கொண்டே இருக்கும். அந்த ஊருக்கு பேரே தரங்கம்பாடினாலே அலைகள் பாடி அப்படின்னு தான் பேர். தரங்கம்னா அலைகள் பாடிங்கிற ஊர் தான் தரங்கம்பாடின்னு சொல்கிறாங்க. அந்த ஊரில் தான் இந்த ஷூட்டிங் நடந்திருக்கு. ஏறக்குறைய 2-3 பாடல்கள் அதிலே இருந்தது. அந்த இடிந்து போன அந்த திண்டுகளுக்குள்ளே இருக்குல்ல, அதற்கு உள்ள நான் இங்கே போய் ஆய்வு செய்து எழுதுனதில், அந்த காலத்தில் வயதுக்கு வந்த பெண்கள் பூப்படைந்த உடனே அன்றைக்கு இருந்த வெள்ளையர்களால், இல்லை அன்றைக்கு இருந்த ஆதிக்க சக்திகளால், அன்றைக்கு இருந்த மன்னர்களால் அவங்க வந்து பூ பெய்த உடனே அவங்கள வந்து அரண்மனைக்கு அனுப்பி வைக்கணும். இல்லாட்டினா அங்கே இருக்கிற படை வீரர்கள் வந்து அவர்களோடு உறவு கொள்ளணும். இவர்களுக்கான காதலோ எதுவுமே இருக்காது. உடனே அந்த தரங்கம்பாடி ஊரில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு சொன்னால், குழி தோண்டுவார்கள். ஒரு குழியை தோண்டி
நெல் போடக்கூடிய ஒரு இதை உள்ளே வைப்பாங்க. வச்சுட்டு அதுக்குள்ளே அந்த குழந்தைய, அந்த பூ பெய்த பெண்ணை உள்ளே இறக்குவாங்க. இறக்கின உடனே அந்த பொண்ணு உள்ளே போய் அந்த நெல் அள்ளிட்டு வாமா அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த குழந்தை உள்ளே இறங்கும். இறங்கின உடனே மண்ணை போட்டு மூடிடுவாங்க. இது இந்த மாதிரி எவ்வளோ தெரியுமா? கிட்டத்தட்ட 8200 குழந்தைகள் அந்த கடலுக்கு கீழே இருக்கிறார்கள். அதற்கு பேர் பூவாடைக்காரி அப்படின்னு பேர் அதுக்கு. அதை வச்சுட்டு அந்த குழந்தை இறந்த இடத்த தெய்வமாக வழிபடுவாங்க. ஒரு பெட்டியில் பூ செஞ்சு அந்த பூவை சுற்றி அதை வழிபடுவாங்க. தரங்கம்பாடி கடற்கரை முழுவதும் பூவாடைக்காரிகள் நிறைந்த ஒரு ஊர். அவர்களுக்கு காதல் உண்டு. அந்த காதல் என்ன செய்யப்படுகிறது, அந்த அந்த இடத்த பார்த்ததுலேருந்து எனக்கு அப்படி தான் மனசுக்குள்ளே அதை பார்த்துக்கிட்டே இருந்தாலே ஒரு பதட்டம் வந்துக்கிட்டே இருந்துச்சு. ஆனால் அந்த கடல் ஒரு கதையை சொல்லிக்கொண்டே இருக்குது. அந்த அந்த கடலின் மேல் நின்று, அந்த தரங்கம்பாடியில் நின்று ஒரு கதையை, ஒரு காதல் கதையை நீங்கள் என்ன செய்கிறீர்கள், சொல்ல முயன்றிருக்கிறீர்கள். அந்த வகைக்கு வாழ்த்துக்கள், பாராட்டுக்கள். ஏன்னா காதல் என்பது நீங்கள் ஒரு ரொம்ப நீங்கள் பெரியாரை சொல்லுவாங்க தமிழ்நாட்டில். பெரியார் இல்லாமல் ஒரு விஷயத்தை பேச முடியாது. நீங்கள் பெரியார் காதலை பற்றி ஒரு விஷயம் சொல்லுவார். திருமணமோ கல்யாணமோ கன்னிகாதானமோ எதுவுமே தமிழ் சமூகத்தில் வழக்கே கிடையாது. நமக்குள் இருந்ததெல்லாம் காதல் தான். ஏன்னா கல்யாணமும் கன்னிகாதானமும் திருமணமும் பின்னால் நாம் உருவாக்கி கொண்டது. ஆனால் காதல் என்பது மட்டும்தான் என்னது, நமக்குள் சொந்தமாக இருந்தது என்று பெரியார் விடுதலையில் எழுதியிருக்கிறார். ஆனால் பெரியார் முன்னுக்கு பின் முரணாக பேசுவார் அப்படி என்றெல்லாம் சொல்லுவார்கள். ஆனால் அவர் முன்னுக்கு பின் முரணாக பேசியிருக்கலாம். ஆனால் அறிவுக்கு முரணாக பெரியார் ஒரு வார்த்தை கூட பேசியவரெல்லாம் மறந்துடக்கூடாது. அவர் அறிவுக்கு முரணாக பேசியவரே கிடையாது. எல்லாமே கிளீனாக என்ன செய்வார், அவர் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிருப்பார். காதல் ஃபர்னிச்சர்லாம் உடைச்சிருக்காரு. நீங்கள் காதலை பற்றி அவர் நான் முன்னாடி எழுதுனதை படிச்சிங்கன்னா காதலை போட்டு உடைன்னு உடைச்சிருப்பார். ஆனால் அவர் எல்லா ஃபர்னிச்சரையும் உடைச்சிருக்கிறாரு. ஆனால் உட்கார வேண்டிய எந்த ஒரு ஃபர்னிச்சரையும் அவர் உடைச்ச வரலாறே கிடையாது. அதில் உட்கார வச்சிருப்பார். அதுதான் அவருக்கு இருக்கிற ஸ்பெஷல். நீங்கள் அவரை விமர்சிக்கலாம், என்ன வேண்டுமானாலும் பண்ணலாம். நீங்கள் காரல் மார்க்ஸ் எழுதிய, ஜென்னிக்கு எழுதிய காதல் கடிதம், அதை படித்து பார்க்கலாம். அம்பேத்கர் ரமாபாய்க்கு எழுதிய அந்த காதல் கடிதம், அதெல்லாம் பார்த்தீங்கன்னு சொன்னால் ஒரு காதல் அப்படிங்கிற ஒரு விஷயத்தை, அதுவும் ஒரு பெண் சிந்தனைக்குள் ஏறுவதற்குல, ஒரு பெண்ணுடைய சிந்தனைக்குள், பெண் சமூகத்தை சமைப்பவள். உண்மையிலே அந்த அம்மாவை பார்க்கும்போது அவ்வளோ பெருமையாக இருக்குது உண்மையிலே. அதாவது இதுக்கு வயசோ மற்ற விஷயமோ அவங்க சொல்லியிருக்கக்கூடிய விஷயமோ இதில் உழைத்திருக்கக்கூடிய அத்தனை பேருடைய உழைப்புமோ இது வெற்றி பெற வேண்டும் என்பது எல்லோருடைய விருப்பம். இது வெற்றி பெற வேண்டும். ஏன்னா ஒரு முயற்சி என்றைக்குமே எடுத்துக்கொண்ட ஒரு முயற்சி தோல்வியே கிடையாது, என்றைக்குமே கிடையாது. அது தோல்வி அப்படிங்கிறது ஒன்றை நான் ஏற்றுக்கிறவே மாட்டேன். நீங்கள் அது இவர்கள் இன்றைக்கு விதைத்திருக்கிற எந்த ஒன்றுமே, இந்த பூமியில் ஒன்றை விதைத்தீர்கள் என்று சொன்னால் பூமியில் எல்லாமே விழுந்துக்கிட்டே இருக்கும், ஆனால் மக்கி போயிடும். விதை ஒன்று மட்டும்தான் என்ன செய்யும், முளைச்சிக்கிட்டு வெளியே வரும். அப்போ விதைத்து கொண்டே இருப்பது அப்படிங்கிறது ஒரு விஷயம் இருக்குல்ல, அதை இவர்கள் எல்லோரும் சேர்ந்து என்ன செஞ்சிருக்கிறாங்க. சொல்லியிருக்கிற முறை என்ன, அது என்ன வடிவத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது, எப்படி அது காட்சிப்படுத்தப்பட்டு இருக்கிறது, அது எப்படி மக்கள் ரசிக்க போகிறாங்க, இதெல்லாம் ரெண்டாவது பார்ட். ஆனால் ஒரு விதையை விதைப்பது அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். அதில் ஈடுபட்ட உங்கள் அனைவருக்கும் எனது பணிவான வணக்கத்தை நான் உண்மையிலேயே கதாநாயகன் கதாநாயகி. ஏமா நீங்கள் இப்படி பேசாமல் இருந்தீங்கன்னா உங்களை யார் லவ் பண்ணுவா? வந்தீங்க டக்குன்னு போய் உக்காந்துக்கிட்டீங்க, நல்லா பேசணும்ல. அப்போ பெண்கள் அந்த அடிப்படையில் ஒரு மிகப்பெரிய ஒரு முயற்சியை, ஒரு பெரிய முயற்சியை என்ன செஞ்சிருக்கிறாங்க. தமிழ் சினிமாவை பொறுத்த மட்டும் பெண்கள் நடிக்கவே கூடாது அப்படிங்கிறது இந்த காலமெல்லாம் உண்டு. ஆண்களுக்கு தான் சேலை கட்டி நடிக்க வச்சாங்க. கேபி ஜானகி அம்மான்னு ஒருத்தவங்க மதுரையில் பொது உடைமை இயக்கத்தில் இருந்தவங்க, அவங்க தான் ஃபஸ்ட்டு என்ன செஞ்சாங்க, நடிக்க வந்தாங்க. யாரோட? விஸ்வநாத தாஸ் மேடை நாடகத்தில் நடிக்க வந்தவங்க. முதல் சினிமா நடிகை, நாடக நடிகை கேபி ஜானகி அம்மா தான். அவங்க தான் நடித்தாங்க. விஸ்வநாத தாஸ் பிறப்பால் தாழ்த்தப்பட்டவர் என்பதற்காக அவர் கூட நடிக்க மாட்டாங்க. ஆனால் அவர் ஒரு சிறந்த கலைஞர். விஸ்வநாத தாஸ் ஒரு மிகப்பெரிய கலைஞர். அப்புறம் கேபி சுந்தராம்பாள். இப்படி நீங்கள் வரிசையாக எடுத்துக்கிட்டே வந்தீங்கன்னு சொன்னால் ஒரு மிகப்பெரிய வரலாறு. பெண்கள் சினிமாவை அல்ல கலையை உயர்த்துவதில் அவர்கள் எடுத்துக்கொண்ட போராட்டங்கள் இருக்குல்ல,
அது ரொம்ப முக்கியமான போராட்டமாகத்தான் என்னால் பார்க்க முடிகிறது. அப்படி ஒரு பெரிய ஒரு வாய்ப்பை வந்து என்ன செஞ்சுருக்கிறாங்க இந்த படத்தில் வந்து இந்த அம்மா வந்து ஜெயலட்சுமி அம்மா வந்து அதற்கு ஒரு மல்லு கட்டுறது இருக்குல்ல, ஒரு அம்மா மல்லு கட்டுறதுன்னு ஒரு விஷயம் இருக்குல்ல. சில பேர் ஒரு விஷயம் 2 விஷயம் 3 விஷயம் செஞ்சுட்டு உலகமே நாசமாக போச்சு அப்படின்ட்டு எஞ்சி ஓடிடுவாங்க. ஆனால் இவ்வளவு இந்த ஏஜ் அப்படிங்கிறது ஒரு முக்கியமான ஃபேக்டர். ஆனால் அதுக்குள்ளே நின்று ஒரு விஷயத்தை செய்யணும் அப்படின்னு ஒரு அம்மா முயற்சி எடுக்கிறது இருக்குல்ல, அது வந்து ரொம்ப முக்கியமானது. ஏன்னா சமூகத்தில் நான் இன்னொரு விஷயத்தையும் அழுத்தமாக சொல்கிறேன், இந்த சமூகத்தை சமைத்தவள் பெண். நீங்கள் விவசாயம்னு ஒன்று இருக்குது, இந்த விவசாயத்தை கண்டுபிடிச்சது யார்? விவசாயத்தை கண்டுபிடிச்சது பெண் தான் கண்டுபிடிக்கிறார். அதுதான் வரலாறு. நீங்கள் குகைகளில் மலைகளில் இருந்த அந்த பெண்கள் அவர்கள் கர்ப்பகாரமாக இருக்கிற காலத்தில் தின்ன பழங்களை கீழே போட்டுவிட்டு 10 மாதம் காத்து கிடக்கிறார்கள். மலை குகைகளில் தான் இருக்காங்க ஆதி மனிதர்கள். அவர்கள் தின்று கீழே போட்ட ஒரு கொட்டை 10 மாதம் கழித்து பார்க்கும்போது முளைச்சிக்கிட்டு நிற்கிது. அப்போ விதைச்சா முளைக்கும் அப்படின்னு கண்டுபிடிச்சவ பெண் தான். அதற்கு பின்னால் தான் விவசாயம் என்ன செய்யப்படுகிறது. உலகில் விவசாயம் கண்டுபிடிக்கப்பட்டதே பெண்களால் தான் என்ன செய்யப்படுகிறது, கண்டுபிடிக்கப்படுகிறது. கணக்கை கண்டுபிடிச்சது பெண் தான். நான் பெண்ணை பற்றி பேசுவதற்காகவே நான் அதுக்காக தான் வந்தேன். இந்த அம்மா பேர் ஜெயலட்சுமி, ஒரு படம் எடுத்திருக்காங்க, ரைட்டு வந்துரு அப்படின்ட்டு நான் வந்துட்டேன். பாக்கியராஜ் கூப்பிட்டோன்னே அண்ணன் தமிழ் ஃபோன் பண்ணி, நேற்று கூட நான் கிளம்பிட்டேன் சென்னையிலேருந்து திருநெல்வேலிக்கு. நான் ஊர் திருநெல்வேலி, எப்படி ஊருன்னு தெரியுமில்ல, போனாலே வெட்டுவாங்க அந்த ஊர். அங்கே போய் இறங்கணும். அப்புறம் பாக்கியராஜ் தமிழன்னு சொன்னாங்க, நீங்கள் வாங்க கண்டிப்பாக ஒரு நிகழ்ச்சியில் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த அடிப்படையில் தான். அதே போல் கணக்கு என்பது ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். நீங்கள் வந்து அன்னைக்கு என்ன கணக்கு இருந்திருக்கும், அந்த கணக்கை கண்டுபிடிச்சதும் உலகத்தில் பெண் தான் கணக்கையே கண்டுபிடிக்கிறார். ஒரு அவனுக்கு அன்னைக்கு இருந்த சொத்து ஆடு மாடுகள் தான் இருந்திருக்கும். ஆடுகள் பூரா என்ன செய்யும், மேய்ச்சலுக்கு போகும்போது கல்லெடுப்பா. கல்லெடுத்து 1 2 அப்படின்னு சொல்லியிருக்க மாட்டா, கல்லை போட்டிருப்பா போயிருக்கும், ஒரு உருப்படி போயிருக்கும். திரும்பி ஆடு வருது, குழியில் கல் இருக்குது, எடுத்து வெளியே போடுதா, 1 2 3 100 போச்சு, 99 கல் தான் குழிக்குள்ளே போயிருக்கு, ஒத்த ஆட்டை காணா, தேடுறா அப்படிங்கிறதுல இருந்து தான் கணக்கு உருவானது. கணக்கை கண்டுபிடித்தவளும் பெண்ணு தான். இதுதான் உலக வரலாறு. அப்போ உலகத்தை சமைத்தவள், சமூகத்தை சமைத்தவள், சமூகத்தை எப்படி காதலித்திருப்பாள் என்று நாம் யோசித்திருக்க வேண்டும். அப்படி சமூகத்தை காதலித்த ஒரு பெண்களை எப்படி இந்த சமூகம் அடக்கியது, எப்படி இந்த சமூகம் உடக்கியது. இப்பயும் காதல்னு பேசினாலே வெட்டிச்சுக்கிட்டு நிற்கக்கூடிய, அருவாளெல்லாம் கையில் தூக்கிக்கிட்டு நிற்கக்கூடிய காலத்திலும் ஒரு காதலை வாழ வைத்து கொண்டிருப்பது அப்படிங்கிறது வந்து சினிமா தமிழ் சமூகம் மாத்திரமல்ல, உலக சமூகத்தை வாழ வைத்து கொண்டிருக்கிறது, காதலை வாழ வைத்து கொண்டிருக்கிறது. ஆதலினால் காதல் செய்வீர் என்று என்ன சொன்னா பாரதி, ஆதலினால் காதல் செய்வீர். காதல் செஞ்சா என்னெல்லாம் கிடைக்குங்கிறா யாரு, பாரதியார் சொன்ன ஆதலினால் காதல் செய்வீர் உலகத்தீரே அப்படின்னு ஒரு இது இருக்கு பத்தியில. காதல் செய்தார் மானுடருக்கு கலவி உண்டு, கலவியில் கவலை தீரும். இந்த இப்போ ஒரு முத்தம் கொடுத்தார்ல, கவலை தீரும். கவிதை உண்டு, கானம் உண்டு, கலைகள் உண்டு, சாகாமல் இருப்பவும் கூடும், மரணம் பொய்யாகும், அதனால் காதல் செய்யுங்கள். மரணத்தை பொய்யாக்கணும்னாலே நீங்கள் என்ன செய்யுங்க, காதல் செய்யுங்கள் என்று பாரதி என்ன செய்கிறான், பாடல்கள் எழுதுகிறான். அப்போ இதையெல்லாம் கணக்கு பண்ணுகிற பொழுது ஒரு பெண், அதுவும் இந்த சமூகத்தில் ஒரு படத்தை எடுக்கணும், அதை பல வழியில் சொல்லலாம், எழுதவும் செய்யலாம். நாங்கள்லாம் நூல் எழுதுகிறோம். ஒரு புத்தகத்தை எழுதுவதற்கு ஒரு 6 ஆண்டு காலங்கள் ஒரு நதியில் நான் பயணித்திருக்கிறேன். 6 வருஷம் ஆற்றுக்குள்ளேயே படுத்து கிடந்திருக்கிறேன். என்னெல்லாம் வெளியே யாருக்குமே தெரியாது. ஆனால் ஒரு புத்தகத்தை நாங்கள் அப்படித்தான் எழுதுவோம், ஒரு வரலாறை அப்படித்தான் தேடுவோம். வாழ்க்கையில் பாதி நாள் எங்கேயாவது நாடோடியாக அலைந்து கொண்டிருப்போம், ஏதாவது ஒரு கல்வெட்டை போய் தோண்டிக்கிட்டு இருப்போம். இதை தான் நாங்கள் செய்து கொண்டிருப்போம். ஆனால் வெளி உலகத்திற்கு எங்களை பெரிசாக தெரியாது. இந்த சமூகத்தில் ஒரு எழுத்து என்பது ரொம்ப முக்கியமானது, ஒரு படைப்பு என்பது ரொம்ப முக்கியமானது. படைப்பாளி முக்கியமானவன், எழுத்தாளர் முக்கியமானவன். அந்த வகையில் ஒரு எழுத்தாளன் என்ற முறையில் இந்த படைப்பாளிகள் அனைவரையும் மிகவும் மனதார பாராட்டுகிறோம். இந்த திரைப்படம் வெற்றி பெற வேண்டும், சமூகத்தில் இது ஒரு தாக்கத்தை உருவாக்க வேண்டும் என்ற வேண்டுகோளை வைத்து இந்த மேடையில் முதல் மேடையில் என்னை அறிமுகப்படுத்திய பாக்கியாவுக்கு மீண்டும் நன்றி சொல்லி, அம்மாவுக்கு நன்றி சொல்லி, அனைவருக்கும் நன்றி சொல்லி அமைகிறேன். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். நீங்கள் சந்திரசேகரனை வரும்போது பயங்கரமான கைதட்டல் இருந்துச்சு. அது பதிலாக பாக்கியாரனை ஏற்றிருந்தீங்கன்னா இந்த அரங்கமே அதிர்ந்திருக்கும். சினிமாவில் வந்து ரொம்ப முக்கியமான ஆள் பாக்யராஜ் அண்ணன். உண்மையிலேயே நிறைய அவரை பற்றி சொல்லலாம்.
நான் வேலையை விட்டு வந்தப்போ எனக்கு வந்து பெரிய ஒரு தூண் மாதிரி நின்று சினிமாவில் என்னெல்லாம் ட்ராவல் பண்ண வச்சார். இந்த மேடையில் நாங்கள்லாம் உட்காந்துக்கிறதுக்கு அவரும் ஒரு முக்கியமான காரணம். அதனால் அந்த பாக்கியராஜெல்லாம் யாரும் நீங்கள்லாம் பார்க்கணும். யாரா அந்த பாக்கியராஜ்? அதான் அண்ணன். நாங்கள் எல்லாம் ரூம்மேட்டு. ஒரு படம் சக்ஸஸ்னால் பின்னாடி எவ்வளோ உழைப்பு இருக்குன்றது அது வர்றதுக்கு முன்னாடி கொஞ்சம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அது நாங்களாம் பல உழைப்பு பார்த்துட்டோம். அதனால் நன்றி எல்லாருக்கும். தேங்க்ஸ். நான், ராமு, கௌதம் அந்த மாதிரி நாங்கள் எல்லோரும் ரூம்மேட்டு. அப்போ யாருமே நாங்கள் டைரக்டர் கிடையாது, எல்லாருமே அசிஸ்டன்ட் டைரக்டரு. இப்போ எல்லாருமே டைரக்டராக இருக்கோம். ஒரு பெரிய எனர்ஜி எங்களுக்கு பின்னால் எப்போதுமே இருப்பார். இந்த படத்துக்கு கலந்துக்கிட்டதுக்கு ரொம்ப முக்கியமான ஒரு காரணம் இருக்குது. என்னென்னா, டனாக்காரில் ஒரு பலமாக நின்றது லிங்கேஷ், ராம் சார், பாக்யராஜன், சந்திரசேகரன் இவங்கெல்லாம் வந்து ரொம்ப பலமாக நின்றாங்க. எனக்கு இந்த படத்தை ரொம்ப எனக்கு நெருக்கமான படம் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா எனக்காக உழைத்த மனிதர்கள் எல்லோரும் சேர்ந்து இந்த படத்தை வந்து ஒரு பெரிய முயற்சி எடுத்து கொண்டு வந்திருக்காங்க. தமிழ் சினிமாவில் பெண் இயக்குநர்களோட எண்ணிக்கை ரொம்ப அறுதி குறைவாக இருக்குது. அவங்களோட எண்ணிக்கை உண்மையிலேயே ஒரு ஆண்களுக்கு நிகராக 50க்கு 50 வரணும். இன்றைக்கி பெருசாக பயங்கரமாக அடிச்சு நொறுக்குறாங்க. இன்றைக்கி வர்ற பெண்களில் சுதாகோங்கிற படத்தை எடுத்துகிட்டு நீங்கள் எந்த ஆண் இயக்குநர்களோட பேரை போட்டாலும் பொருந்தும். ஏன்னா அப்படி ஒரு மாஸ்டர் பீஸாக இன்றைக்கி வந்து ஒர்க் பண்ணுறாங்க. அது மேடமும் வளரணும், இந்த படம் பெரிய வெற்றி பெறணும்ன்ற. நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். இங்கே வந்திருக்க ப்ரெஸ் மீடியா அவங்களுக்கு நன்றி. அப்புறமா ஸ்டேஜில் இருக்கிற எல்லா சீஃப் கெஸ்ட்டுக்கும் நன்றி. சாங்ஸ் கேட்டிருப்பீங்க, உங்களுக்கு எல்லாருக்கும் பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். ஸோ இந்த சாங்ஸில் ஒர்க் பண்ண எல்லா மியூசிஷியன்ஸ்க்கும் நான் நன்றி சொல்லணும். போக சிங்கர்ஸ்க்கு நன்றி சொல்லணும். சந்திரன் பாட்டு எழுதியிருக்காரு. ஸோ நல்லா ரொம்ப சூப்பராகவே எனக்கு சப்போர்ட் பண்ணியிருக்காரு. ஆக்சுவலி நான் ரொம்ப டார்ச்சர் பண்ணிட்டேன் அவரை. ஸோ நான் ஒரு பேராக கூப்பிடலான்ட்டு அனௌன்ஸ் பண்ணலான்ட்டு ஃபோனை எடுத்து பார்த்தேன். பக்கத்தில் டாலிங் என்ன மனப்பாடம் பண்ணுறியா? ஸோ உங்களுக்கு எல்லாருக்கும் வந்ததுக்கு எல்லாருக்கும் நன்றி. தேங்க்யூ. ஆக்சுவலி லைட்டாக நர்வஸாக தான் இருக்குது. ஸோ ஃபஸ்ட் இந்த ப்ராஜெக்ட் எனக்கு கமிட் பண்ணி கொடுத்த நம்ம பாக்கியனுக்கு நன்றி. ஆக்சுவலி ஸோ பாக்கியன் தான் என்னை வந்து மேடமுக்கு வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணாங்க. ஸோ மேடம் ஸ்டூடியோவில் வந்து சாங்ஸ்லாம் கேட்டாங்க. ஸோ சாங்ஸ்லாம் கேட்டுட்டு அவங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடுனால நம்ம ப்ராஜெக்ட் ஸ்டார்ட் பண்ணோம். ஆக்சுவலி எல்லா டெக்னீஷியன்ஸ்க்கும் நன்றி, கேமராமேனுக்கு நன்றி, ஹீரோ லிங்கேஷ் டார்லிங்க்கு நன்றி, ஹீரோயினுக்கு நன்றி. இந்த கடைசி நேரத்தில் எனக்கு ப்ராஜெக்டில் சப்போர்ட் பண்ணி ஒர்க் பண்ணிகிட்ருக்க முத்து பிரதர் அண்ட் ராஜன் காம்ப்ரமைஸ் ஆகும் நான் என்ன கேட்டாலும் எனக்கு பண்ணித்தராங்க. ஸோ இது போக மேடமுக்கு வந்து தேங்க்யூ, ஸ்பெஷல் தேங்க்ஸ். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். இப்போது எல்லாரும் சொல்லிட்டாங்க, இப்போ நான் என்ன சொல்கிறதுன்னு யோசிக்கிறேன். என் காதலே என்றால் பாக்கியா, பாக்கியா என்றால் என் காதலே. இந்த படத்துக்கு வாய்ப்பு வாங்கி கொடுத்தது எனக்கும் பாக்கியா தான். அதை மட்டும்தான் சொல்லணும்னு வந்திருக்கேன். பாடல் அருமையாக வந்திருக்கு. என்னானது ஏதானதோ சாங் ஒன்று எழுதி முடிச்சுட்டு மேடம் எனக்கு கொடுத்த 2 வரியோடு போயிடுறேன். அதில் வந்து அவங்க ஒரு டேஸ்ட்டு சொன்னாங்க, எனக்கு இப்படி தான் நீ எழுதணும், அதை மாற்றி எழுதுனா தேவையில்லைன்னாங்க. சரணத்தில் ஒரு வரி எழுதியிருந்தேன். நீர்த்தொடும் நாணல் போலவே நான் இங்கு ஆகிறேன், நீத்தோட ஆசை கூடுதே வேர்வரை வேகிறேன், காற்றோடு காதல் பாஷைகள் உன்னோடு பேசுகிறேன், ராத்திரி நேரமாகியும் யாத்திரை போகிறேன்னு. சூப்பராக வந்திருக்கு சந்திரி. எனக்கு இப்படி தான் வேணும்னு எழுதிட்டேன். ஐட்டம் சாங் கொடுத்தாங்க, கொஞ்சம் தூக்கலாம் ஆபாசமாக எழுதிட்டேன். சந்துரு தப்பு சந்துரு, எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, பெண்களை கொச்சப்படுத்தி எழுதக்கூடாது, கொஞ்சம் நாகரிகமாக எழுதினாங்க. அந்த ஐட்டம் சாங்கும் அழகாக எழுதியிருக்கிறேன். நன்றி. பாக்கியாவுக்கு நன்றி. இதில் முக்கியமாக சொல்ல வேண்டியது ஒரு 4-5 பேர் மறந்துட்டேன். வாய்ப்பு கிடைச்சுன்னு சொல்ல நினச்சிருந்தேன். அருமை சகோதரர் முத்துக்குமார், ஜோதி பிரதர், சவுந்தரராஜன் சார் அனைவருக்கும் மிகப்பெரிய நன்றி நன்றி நன்றி. அனைவருக்கும் வணக்கம். என் காதலி படத்தின் தயாரிப்பாளரும் இயக்குனருமான என் பாசத்திற்குரிய அக்கா விஜயலட்சுமி அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். என்னை திரைத்துறையில் அறிமுகப்படுத்திய டானாக்காரன் புகழ், ஜெய்வின் புகழ், அண்ணன் புரட்சி இயக்குனர் தமிழர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். திரைத்துறையில் நான் நடிகனாக வேண்டும் என்று ஆசைப்பட்ட என் அருமை மச்சான் பாக்கியராஜ் அவர்களுக்கு என்னுடைய முதற்கண் வணக்கம். இங்கே இருக்கிற இயக்குநர்களில் கிட்டத்தட்ட 4 இயக்குநர்கள் படங்களில் நான் நடித்திருக்கிறேன். தற்பொழுது ஜியோ ஹாட்ஸ்டார் வெளிவந்திருக்கிற ஓம் காளி ஜெய் காளி படத்தினுடைய இயக்குனர், வெற்றி இயக்குனர் அண்ணன் ராமு செல்லப்பா அவர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். ஒரு பெண் ஆளுமை என்பது இந்த உலகத்தில் மிக மிக கடினமான ஒரு செய்தி. நாம் படித்திருக்கிறோம், பார்த்திருக்கிறோம், கேட்டிருக்கிறோம். ஆனால் நான் நேரடியாக பார்த்த ஒரு பெண் ஆளுமை அக்கா விஜயலட்சுமி அவர்கள் தான்.
கடும் சுமைகளை தோள்களிலும் தலைகளிலும் சுமந்து போவதை நாம் பார்த்திருக்கிறோம். ஆனால் மனதளவில் சுமைகளை தாங்கி கொண்டு ஒரு படத்தை வெளியிடுவது என்பது எல்லா இயக்குநர்களும் சொல்வது, தயாரிப்பாளரும் சொல்வது, 10 மாத குழந்தையை நாம் பெற்றெடுப்பதற்கு சமம் என்று சொல்வார்கள். அப்படித்தான் இந்த படத்தை அவர் உருவாக்கியிருக்கிறார்கள். இந்த படம் வெற்றி பெற என்னுடைய வாழ்த்துக்கள், நன்றிகள். நன்றி, வணக்கம். Actually, today I'm very happy to be here because it's my first audio launch function. நான் ஆக்ட் பண்ண மூவிலே என்னோட ஃபர்ஸ்ட் ஆடியோ லான்ச் இதுதான். அண்ட் ஜெயலக்ஷ்மி மேம், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் செலக்டிங் மீ இன் திஸ் மூவி. அண்ட் ராஜன் சார், சவுந்தர் சார், தேங்க்யூ ஃபார் ஹெல்பிங் மீ த்ரூ அவுட் த மூவி அண்ட் எவ்ரி திங். தேங்க்யூ ஸோ மச் கைஸ். அண்ட் தட்ஸ் இட். தேங்க்யூ. எல்லாருக்கும் வணக்கம். இந்த காலகட்டத்தில் வந்து ஒரு படம் இயக்குவது என்று இயக்கிறது எப்படின்னா, ஒரு ஆண் பெண்ணாக மாறி அந்த பெண் காண்டாமிருகத்தை பிரசவிக்கிறது போல் அப்படி தான் ஒரு படம் எடுக்கணும். இயக்குனர் ஆகணும்னா, அப்புறம் ப்ரொடியூசர் ஆகுதுன்னு யோசிச்சு பார்த்துக்குங்க எப்படி இருக்கணும்னு. இந்த ரெண்டுமே இருந்துன்னு இந்த மேடம் வந்து இப்படி உட்காந்துட்ருக்காங்க கல் மாதிரின்றது ரொம்ப பெரிய ஆச்சரியமாக இருக்குது. அது பெரிய விஷயம். அதுக்காகவே அவங்களுக்கு நம்ம பாராட்டலாம். அவங்கள வந்து ரெண்டுத்தையுமே கேஷுவலாக ஹேண்டில் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ரொம்ப கஷ்டம். ஏன்னா இன்றைக்கி இருக்கிற இண்டஸ்ட்ரியில் எப்போ இருக்கிற இண்டஸ்ட்ரியுமே அப்படி தான். ரொம்ப ஆனால் தெளிவாக இருக்கிற மாதிரி இருக்காங்க. எனக்கு அவங்கள பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. வெளியே கூட ஒருத்தர் பேசிட்டு இருக்கும்போது சொன்னார், இந்த வயசில் இப்படி பண்ணியிருக்காங்களே அப்படின்னாரு. வயசு என்பது உடல் சார்ந்தது தான். கிரியேஷனுக்கு வயசே கிடையாது. 100 வயசில் கூட கிரியேட் பண்ணலாம், ஏதாவது ஒரு விஷயத்தை யோசிச்சுட்டே இருக்கலாம். மனம் என்பது வேறு, உடல் வயசுன்றது உடல் தான். அப்படி பார்க்கும்போது எங்கே இருக்காங்க ஜெயலக்ஷ்மி மேடம். அவங்கள வந்து நான் உண்மையாகவே பாராட்டுறேன். ஏன்னா ஒரு ஆர்ட் ஃபார்முக்குள்ளே அது சப்போஸ் சரியோ எதுவோ அதை தாண்டி ஒரு ஆர்ட் ஃபார்மில் நம்ம இயங்கணும் அப்படின்னு நினைக்கிறதே ரொம்ப முக்கியமான விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த விஷயத்தில் இந்த குழு வந்து எனக்கு உண்மையாகவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. பாக்கிய அண்ணன் தான் வழக்கம் போல், பாக்கிய அண்ணன் தான் வந்து எங்கள் எல்லாரையும் வந்து கூப்பிட்டு வர கேப்டனாக இருப்பார். அப்படி தான் இருந்தார். அப்போது வந்து இந்த ட்ரெய்லர் பார்க்கும்போது எனக்கு வந்து பாட்டு இதெல்லாம் பார்க்கும்போது லிங்கேஷை பார்த்து ரொம்ப பொறாமையாக இருந்துச்சு. மனுஷன் என்ன கிஸ் அடிக்கிறாங்க அப்படின்னு. ஒரே டேக்லேயே இவ்வளோனா ரீடேக் எவ்வளோ வாங்கியிருப்பாரு, வேணும்னே ரீடேக்லாம் வாங்கியிருப்பார், இவ்வளோலாம் வாங்கியிருப்பார். இவ்வளோலாம் இருந்திருக்கும். ஆனால் நான் என்ஜாய் பண்ணியிருக்காரு. ஸோ எனக்கு என்னென்னா, நான் வந்து வடசென்னை படத்தில் வர அந்த பூண்டி தங்கமல் தெருன்னு இருக்குல்ல, வெற்றி சார் பண்ணியிருப்பார்ல, அங்கே தான் பிறந்து வாழ்ந்தேன் நான். எனக்கு கடற்கரை என்பது எனக்கு ரொம்ப, நான் அப்படி தான் பிறந்தேன், அங்கே தான் இருந்தேன். ஸோ எனக்கு உண்மையாகவே சொல்லணும்னா, எனக்கு வந்து நான் அடிக்கடி இவர்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன், ஜனநாதன் அண்ணங்கிட்ட சொல்லிகிட்டு இருப்பேன், உண்மையாகவே ஒரு மீனவர் சார்ந்து ஒரு படம் வரலையோ அப்படின்னு தமிழில் அப்படின்ட்டு. ஸோ இந்த படம் பார்க்கும்போது மீனவர் படம் மாதிரி இருக்குதா அப்படின்னு தெரியல, நான் படம் பார்க்கல. பட் பேக் ட்ராப்பாக இருக்குதா இல்லை வாழ்வியலாக இருக்குதான்னு தெரியல. அப்படி வாழ்வியலாக இருந்தால் ரொம்ப சந்தோஷப்படுவேன் நான். இந்த ஒட்டுமொத்த குழுவுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். ஸ்கை ஒண்டர்ஸ் என்டர்டைன்மெண்ட் நிறுவனத்தினுடைய தயாரிப்பாளர், இயக்குனர் திருமதி ஜெயலட்சுமி மேடம் அவர்களுக்கு முதலாவதாக வணக்கம் சொல்லி அவங்களை வரவேற்று, அவர்களுக்கு தயாரிப்பு மேற்பார்வையாளராக இருந்த திரு ராஜன் பிரதர் அவர்களை வரவேற்று, பத்திரிகை ஆசிரியர்கள், இந்த படத்தினுடைய வெற்றிக்கு பெரும்பாடுபட்ட, நிலத்திலும் நீரிலும் உழைத்த, பெரும்பான்மையான காட்சிகள் கடலில் இருக்கும், நீரில் இருக்கும், அப்படி உழைத்த டெக்னீஷியன்ஸ் அத்தனை பேரையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். அவருடைய உழைப்பு இங்கே வந்து அளப்பரியது, அதை அளவிட்டு சொல்ல முடியாது, அவ்வளோ பெரிய உழைப்பு அவங்க செலுத்தியிருக்கிறாங்க. அவங்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். இந்த நிகழ்ச்சிக்கு திரு கில்ட்டோட துணைத் தலைவர் சம்பத் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். கில்ட்டோட செயலாளர் திரு துரைசாமி அவர்களையும், அருமை நண்பர் சகோதரர் ஓம்காளி ஜெய்காளி படத்தினுடைய இயக்குனர் ராமு செல்லப்பா அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். இயக்குனர் கௌதம் ராஜ் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்க. ராட்சசி படத்தினுடைய இயக்குனர், மொபைல் வச்சிருந்தாங்க, தொந்தரவு தான், பின்னாடி அடிச்சுக்கிட்டே இருக்கு. எழுத்தாளர் அருமை நண்பர் பாக்கியம் சங்கர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எழுத்தாளர் சமூக செயற்பாட்டாளர் அருமை அண்ணன் சூர்யா சேவியார் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன்.
தமிழ் திரையுலகில் என்னுடைய தலை நிமிர்வு எனக்கு ஒரு முகவரி கொடுத்த அருமை சகோதரர், பாசத்திற்குரிய நண்பர், உடன்பிறவா நண்பர் தமிழ் அவர்களை வருக வருக என்ற இயக்குனர் நடிகர் தமிழ் அவர்களை வருக வருக என்று வரவேற்கிறேன். சூழ்நிலையின் காரணமாக காலதாமதமாக நடைபெற்ற காரணத்தினால் திரு இயக்குனர், இசையமைப்பாளர், நடிகர், பேச்சாளர் இது அனைத்திலும் முதன்மையாக விளங்கக்கூடிய திரு கங்கை அமரன் ஐயா அவர்கள் வர முடியாத சூழல் ஏற்பட்டுவிட்டது. அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். மிக முக்கியமாக எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அந்த கதாபாத்திரத்தை சிறப்பாக ஏற்று அந்த கதாபாத்திரமாகவே மாறி தன்னுடைய முழு பங்களிப்பையும் செலுத்தக்கூடிய அருமை சகோதரர், இந்த படத்தினுடைய கதாநாயகன். இவர் லிங்கேஷ், அவர் பேர் தெரியும். இவர் ஒரு சாதாரணமாக ஒரு கதாபாத்திரத்தை ஏற்று நடிக்க மாட்டார். அவர் நடிக்கணும்னா அந்த கதாபாத்திரத்தில் ஏதாவது இருக்கணும், புதுசாக ஏதாச்சும் இருக்கணும். அப்படி இருந்தால் தான் அந்த பாத்திரத்தை அவர் ஏற்று நடிப்பார். அப்படிப்பட்ட ஒரு கேரக்டர் அவர். இந்த படத்தில் அவர் ஒப்புக்கொள்ளும் போதே இதில் நல்ல விஷயம் இருக்குது, நல்ல படம் அருமையாக வந்திருக்கு, நல்ல டெக்னீஷியன்ஸ் இருக்காங்க, நல்ல பாடல்கள், இப்படி எல்லாமும் செட்டாக அமைஞ்சதுனால அவர் இந்த படத்தில் ஒத்துக்கிட்டு நடிச்சிருக்காரு, அருமையாக நடிச்சிருக்கிறாரு. இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. அருமை சகோதரரை, கதாநாயகி திவ்யா இவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். ஒரு செய்தியை மட்டும் நான் பகிர்ந்து நினைக்கிறேன். சாண்டி பற்றி கடைசியாக சொல்லலான்னு தான் நினச்சேன். சாண்டி பாசமிகு தம்பி, திறமையான ஒரு ஆள். நான் கிட்டத்தட்ட பெரிய மியூசிக் டைரக்டர் கூட ஒரு 4-5 படம், ஜிப்ரான் சாருக்கு 4 படம் பண்ணியிருக்கிறேன். சாண்டி கூட பண்ணும்போது ஒரு பெரிய சந்தோஷம், ஒரு பெரிய திருப்தி இருந்துச்சு, ஒரு ஆத்மாத்மா திருப்தி இருக்குல்ல. இடையில நான் பாட்டில் எழுதாமல் ஓடிலன்னு கூட நினைச்சேன். என்னை புழிஞ்சு எடுத்தாப்புல, அண்ணன் இது வேணும், இது வேணும், எனக்கு இன்னும் வேணும், இப்படி எழுதுங்க அப்படி எழுதுங்க அப்படின்ட்டு ஒரு திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர், பெரிய மியூசிக் டைரக்டர் அவர் வருவார். அதில் எனக்கு முழு நம்பிக்கை இருக்குது. நான் இப்போ எனக்கு 5வது படம்னா அவருக்கு முதல் படமே 5 படத்துக்கு சமம். அவ்வளோ பெரிய ஒரு திறமையான ஒரு மியூசிக் டைரக்டர். நீங்கள் அந்த மியூசிக் பார்த்து நீங்கள் யோசிச்சிருப்பீங்க. அப்படிப்பட்ட ஒரு அருமை சகோதரர் சாண்டி அவர்களையும் வருக வருக என்று வரவேற்று, குறிப்பாக இந்த படம் வெற்றி பெறுவதற்கு பத்திரிகையாளர்கள் மட்டுமே மிக முக்கியமான காரணம். அந்த பத்திரிகையாளர்களையும் பார்வையாளர்களையும் இங்கே அன்போடு வரவேற்கிறேன். ஒரு செய்தி, எனக்கான ஒரு செய்தி. மூத்த வழக்கறிஞர்கள், ஏன்னா நிறைய அவங்களுக்கு பணிச்சுமைகள், எவ்வளவோ வேலைகள், இது எனக்கு உண்டானதா. திரு விஜயன் சார் அவர்கள், திரு சேகர் உள்ளிட்ட அனைத்து வழக்கறிஞர் பெருமக்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். எங்கேயோ ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு இருக்காரு. அந்த படத்தில் 3 பாடல்கள் எழுதியிருக்கிறேன். கிழிஞ்ச டவுசன் அப்படின்னு ஒரு படம். படத்தினுடைய தயாரிப்பாளர் திரு விஜயபாஸ்கர் அவர்களையும் வருக வருக என்று வரவேற்கிறேன். சூழ்நிலையின் காரணமாக உங்களை மேடைக்கு அழைக்க முடியல. இது முடிகிற தருவாயில் மேடம் உங்களை அழைச்சி உங்களை கௌரவப்படுத்துவாங்க. அனைவரையும் வருக வருகை என்று வரவேற்று, இந்த படத்தில் மிகப்பெரிய ஒரு ஜாம்பவான்கள் இந்த படத்தில் வேலை செஞ்சுருக்காங்க. இந்த படம் வெற்றி படமாக அமையும். பாடலை பற்றி நான் அடுத்து வரும்போது என்னுடைய பாடலை பற்றி நான் பேசுகிறேன். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். இந்த படத்துடைய இசை விழாவுக்கு எல்லாம் வந்திருக்கீங்க. இந்த கூட்டத்தை பார்க்கும்போது உண்மையிலே எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் அரங்கு நிறைஞ்சு உட்காரத்துக்கு இடம் இல்லாமல் எல்லாம் அப்படி நின்றுட்டு இருக்கீங்க. இந்த படத்தை ரிலீஸ் பண்ணி கொடுக்க போகிறது நான் தான். அதனால் இந்த கூட்டத்தை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. ஏன்னா இதை விட பல மடங்கு கூட்டம் தியேட்டருக்கு வரும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. நீங்கள் எல்லாம் இப்போ ட்ரெய்லர் பார்த்தீங்க, சாங் பார்த்தோம், எல்லாம் ட்ரெய்லரும் நல்லா இருந்துச்சு, சாங் நல்லா இருந்துச்சு. உண்மையிலேயே இந்த ஒரு படத்தில் பாட்டு நல்லாயிருக்கும், சண்டை நல்லாயிருக்கும், ஏதாவது ஒரு சீன் நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் சொல்ல முடியும். ஆனால் இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா எல்லாமே நல்லாயிருக்கும். இதில் எந்த குறையும் சொல்ல முடியாது. ஏன்னா நான் படம் முழுசும் பார்த்துட்டேன். அதில் அந்த அளவுக்கு ஒரு ஆண் படத்தை இயக்கி தயாரிக்கிறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் அவங்க ஒரு பெண்மணியாக இருந்து ஜெயலட்சுமி மேடம் அவர்கள் ரொம்ப சிரத்தை எடுத்து இந்த படத்தை பண்ணியிருக்காங்க. இதில் காதல் காட்சி இருக்கும், ஆனால் விரசம் இருக்காது. சண்டைகள் காட்சி இருக்கும், வன்முறை இருக்காது. பாட்டு பார்த்தீங்கன்னா பாட்டாக இருக்கும். சில படங்களில் பாட்டு கேட்டிங்கன்னா ஒரே சத்தமாக இருக்கும். ஆனால் இதில் அந்த மாதிரி இருக்காது. பாடல் வரிகள் நீட்டாக இருக்கும், பாட்டு இசையும் கேட்குறது நல்லாயிருக்கும். நான் இது 2-3 கம்பெனி ஆடியோ ரைட்ஸ் பேசிகிட்டு இருக்கேன். எல்லாருமே பாட கேட்டு ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணாங்க. ஒரு மியூசிக் டைரக்டர் முதல் படம் பண்ண மாதிரி தெரியல, இது ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலே இந்த மியூசிக் டைரக்டர் ஒரு நல்ல எதிர்காலம் இருக்குது. இந்த படத்தில் நடிச்சிருக்க அந்த திவ்யா ஹீரோயினாக நடிச்சிருக்காங்க. அவங்க கேம்பெயினர் தொகுப்பாளரோட சொன்னாங்க, நீங்கள் கடைசியில் ஹீரோவை கேளுங்க, என்னையும் சுற்றி என்னை விட்டுட்டு போறீ அப்படின்ட்டு. ஆனால் அந்த படம் பார்க்கும்போது தான் தெரியாது உண்மையான காரணம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு. அந்த அம்மா நல்லா நடிச்சிருக்காங்க. அதில் வெள்ளைக்கார பொண்ணு ஒரு பொண்ணு நடிச்சிருக்கு, அந்த பொண்ணு நல்லா நடிச்சிருக்கு. இல்லை தம்பி லிங்கேஷ்
அந்த கேரக்டர் வந்து படத்தில் ரொம்ப சூப்பராக பண்ணியிருப்பார். ட்ரெய்லரில் கொஞ்சம் தான் பார்த்தீங்க, படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ நல்லா பண்ணியிருப்பார். எனக்கு உண்மையிலே ஆச்சரியமாக இருந்துச்சு, இந்த அளவுக்கு பண்ணியிருக்காரு அப்படின்னு. ஆனால் அவர் எனக்கு ரொம்ப நாள் நண்பராக இருந்திருக்காருங்கிறது எனக்கே தெரியலை. படம் நல்லா பண்ணியிருக்காங்க. எல்லா புகழும் இறைவனுக்குன்னு சொல்கிற மாதிரி இந்த பாராட்டுதல் எல்லாத்துக்கும் ஒட்டுமொத்தமாக முக்கியமானவங்க யார் அப்படின்னா மேடம் ஜெயலட்சுமி மேடம் தான். ஏன்னா அவங்க தான் இந்த படத்தை தயாரித்து இயக்கி எல்லாரும் இந்த ஒரு படம் எப்படி கொடுக்கணுமோ அது தகுந்தாமல் படத்தை கொடுத்துருக்காங்க. உண்மையிலேயே நம்ம அவங்கள மனசார நான் பாராட்டுறேன். நிச்சயமாக இந்த படம் அவங்களுக்கு ஒரு வெற்றி படமாக அமையும். ஏன்னா அவங்க இந்த படத்தை வந்து ரொம்ப சிரத்தை எடுத்து எந்த இடத்துலையுமே ஒரு தொய்வு இல்லாமல் படம் பார்த்தீங்கன்னா 2 மணி நேரம் படம் பார்த்தீங்கன்னா அவ்வளோ அருமையாக இருக்கும். அந்த மாதிரி பண்ணியிருக்காங்க. மேடத்துக்கு என்னுடைய பாராட்டுத்துக்கெல்லாம் அதை முன்கூட்டியே அவங்களுக்கு நிச்சயமாக ஒரு வெற்றி விழாவில் இதோட அதிகமான கூட்டத்தில் அவங்க உட்கார போகிறாங்க அப்படிங்கிறது எனக்கு ஒரு நம்பிக்கை இருக்குது. படம் வெற்றி அடையணும். எல்லாம் உங்களுடைய ஆசீர்வாதம், உங்களுடைய ஒத்துழைப்பு எல்லாம் வேணும். தியேட்டரில் எல்லாம் போய் பாருங்கள். ஊடக நண்பர்கள், பத்திரிகை நண்பர்கள் எல்லாருமே இந்த மாதிரி படங்களுக்கு நல்லா சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த படத்தில் எந்த குறையும் இல்லை. நிச்சயமாக இந்த படம் வெற்றி படமாக அமையும் அப்படின்னு சொல்லி வாழ்த்து கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இங்கு வருகை தந்திருக்கும் அனைத்து நல்லுள்ளங்களுக்கும் மனமார்ந்த நன்றி. இந்த மேடையில் அமர்ந்திருக்கும் ஜாம்பவான்கள் தமிழ் சாரு, எல்லா கழுவேத்தி முருகன் டைரக்டர், ஸோ ஜெயலட்சுமி மேடம், நம்ம லிங்கேஷ் சார், டோட்டலாக நம்ம என்டையர் டீம் எல்லாருக்குமே மனமார்ந்த நன்றிகளும் வாழ்த்துக்களும். சார் ப்ரெஸ் அண்ட் மீடியாஸ்லாம் வந்திருக்கீங்க, ஸோ உங்களுக்கும் நம்ம மனமார்ந்த நன்றிகள். ஸோ நல்லுள்ளங்கள்லாம் வந்திருக்கீங்க வாழ்த்த. ஸோ இந்த படம் என் காதலே, ஸோ மிக அருமையான படம் மேடம். அயன் மேன் கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் அயன் கேர்ள் கேள்விப்பட்டிருக்கீங்களா? எங்கள் ஜெயலட்சுமி மேடம் தான் மேடம். சத்தியமாக சொல்கிறேன், அவங்க எவ்வளோ நெருக்கடியிலும் பொருளாதார பிரச்சனையிலையும் இந்த படத்தை விடாமல் அந்த கதையை வந்து சூப்பராக எக்ஸிக்யூட் பண்ணி அழகாக எடுத்தாங்க. அவங்க எவ்வளோ செலவு பண்ணாங்க, எவ்வளோ ஹார்ட் ஒர்க் பண்ணாங்கன்ட்டு நாங்கள் பார்த்தோம். இதுக்கு பக்கபலமாக இருந்த முத்து சார், நம்ம கிருஷ்ணா சார், சவுந்தர் சார்லாம் ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருக்காரு. அவங்களாம் தேங்க் பண்ணோம். ராஜன் சார் இதை வந்து அழகாக இருந்து எக்ஸிக்யூட் பண்ணி சூப்பராக ராஜன் சார் எடுத்துகிட்டு போனார். ஸோ இந்த டீம் என்டையர் டீம் வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. லிங்கேஷ் சார் வந்து ஐயோ அற்புதமாக நடிச்சிருக்காரு சார். நல்லா இருந்தது சார் பர்ஃபார்மன்ஸ், அருமை சார். மேடம் நீங்களும் நல்லா அருமையாக பண்ணியிருக்காங்க, ஹீரோயினி. ஸோ மியூசிக் சார், எக்ஸலண்ட் மியூசிக் சார். உண்மையிலே சொல்கிறேன், இந்த சாங்கு வரிகளும் இந்த மியூசிக்கும், இந்த இசையமைப்பாளர் வந்து அடுத்து வந்து நெக்ஸ்ட் லெவலில் பெரிய படங்கள்லாம் பண்ணி நல்ல பெரிய லெவலில் வருவார். அவருக்கான மனமார்ந்த வாழ்த்துக்கள் சார். ஸோ மனமார்ந்த நன்றி, வாழ்த்துக்கள் சார். தேங்க்யூ. என் காதலி சொல்கிறப்பவே ஒரு இனிமை மனசுக்குள்ளே நிறையுது. சிறிய அரங்கு, ஆனால் மனம் நிறைந்த உள்ளங்கள் இங்கே குவிந்து இருக்கிறது. நினச்சி பார்க்கவே சந்தோஷமாக இருக்கு. இதுதான் காதலின் வெளிப்பாடு. இங்கே இனிமையான ஒரு காதலை காவியமாக்கி திரையில் ஒளிச்சிருக்காங்க. காட்டப்பட்ட அந்த காட்சிகள் எல்லாம் கண்ணில் அப்படியே ஒற்றிக்கொள்ளுகிற வகையில் இதுதான் ஒரு காதல் என்பதை மிக தெளிவாக, அழகாக, நயமாக, எந்த இடத்திலும் கண்களை மூடிக்கொள்ள வேண்டும் என்கின்ற எண்ணத்தை தூண்டாமல் பரவசத்தில் ஆழ்த்திய காட்சிகள் இங்கே ஒலித்தது. உண்மையில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால், வரவேற்புரை ஆற்றிய போதே ரொம்ப அழகாக சொன்னாங்க, இது கடலிலும் கரையிலும் தத்தளித்து எடுக்கப்பட்ட படம் என்று. அதில் ஒன்று தெளிவாக தெரிகிறது, கடலில் தத்தளித்து இருந்தவர்கள் இப்பொழுது முழுமையாக கரையேறி விட்டார்கள் என்பதுதான் இந்த அரங்கில் வெளிச்சம் போட்டு காட்டப்பட்டிருக்கிறது. இயற்கையாகவே அவங்க கரையேறிட்டாங்க. இங்கு வந்து இருக்கக்கூடிய பார்வையாளர்களும் சரி, சுவைஞர்களும் சரி, அதற்கு எடுத்துக்காட்டாகத்தான் இருக்கிறார்கள். ஒரு படத்தை நாம் உள்ள நுழைஞ்சு பார்த்த உடனே இதில் என்னென்னலாம் செய்தி உள்ளிருந்து ஒலிக்குது, என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது ஒரு ஆவலை தூண்டணும். அப்படி ஒரு படம் இருக்கிறது தான் அடிப்படையில் நம்ம இழுக்கும், கவர்ந்து இழுக்கும். அப்படிப்பட்ட அனைத்து அம்சங்களையும் இன்றைக்கு இந்த திரைக்களம் உள்ளமைத்து கொண்டு வந்திருக்கிறார் என்று சொன்னால், அதற்கு முழுமுதற் காரணமாக இருந்து அனைத்து சுமைகளையும் தன் தோளில் சுமத்தி கொண்டு இந்த படத்தை முழுமையாக தன்னுடைய களமாக அமைத்து தெளிவாக தன் வேட்கைகளை, திணவுகளை இங்கு அரங்கேற்றி இருக்கிறார் தயாரிப்பாளரும் இயக்குனருமான
அம்மா ஜெயலட்சுமி அவர்களை இந்த நேரத்திலே மனதார பாராட்டிட கடமைப்பட்டிருக்கிறேன். ஒரு தயாரிப்பாளருக்கு தான் ஒரு படத்தை எடுத்து முடிக்கிற வரையில் இருக்கிற வலி என்ன என்பது அவருக்கு தெரியும். அவரே இயக்குனராக இருக்கிற போது இன்னமும் மிகச்சரியாக அதனை நகர்த்தி செல்ல வேண்டும் என்கின்ற விளைவுகளை அறிந்து பணியாற்றுகிற பயணம் இருக்கிறது. அது ஒவ்வொரு ஃப்ரேம்லையும் நல்லா தெரியுது. அந்த உழைப்பு எந்த இடத்துலையும் என்னுடைய கண் வலி தெரியலை, இடர்பாடு ஏற்படலை, கண்ணுக்கு குளிர்ச்சியாக காட்சிகள் போயிடுச்சு. ரொம்ப தெளிவாக அழகாக ஃப்ரேம் பை ஃப்ரேம் பார்க்கும்போது ரசிக்கக்கூடிய அத்தனை நிகழ்வுகளையும் இயற்கையாக கொண்டு வந்து காட்டியிருக்கீங்க. ஒளிப்பதிவாளருக்கு இந்த நேரத்தில் மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். காரணம், தன்னிடம் கருவி இருக்கிறதே என்று விளையாடி விடாமல் காட்சிக்கு எது தேவைப்படுகிறதோ அதை மிகையாகவும் காட்டிவிடாமல் மிக நேர்த்தியாக காட்டியிருக்கிற அந்த பாங்கு ஒளிப்பதிவாளரை பாராட்டிட வேண்டும். அதற்கு அடுத்ததாக வழக்கறிஞரே பாடலை எழுதியிருக்கிறார். அவசியமே இல்லை, சொல்ல வேண்டிய அவசியமே இல்லை, லீகலாக எந்த பிரச்சனையுமே இல்லை. ஒரு பாடலுடைய தொடக்கம் எடுத்த உடனே என்ன இது இப்படி ஒரு சொல்லை போட்டிருக்கிறாரு என்று நான் கூட சிந்தித்தேன். ஆனால் அது தெலுங்கு மொழியில் வருகிற ஒரு சொல்லாக இருப்பதனால் அங்கிருந்து அவர் சட்ட நெறிப்படி விலகிவிட்டார். அதனால் எங்கே அதில் போய் மாட்டிப்பாரோன்னு நினச்சேன். ஆனால் அதிலிருந்து அடுத்த வரியில் போட்டு அழகாக வெளியில் வந்துட்டாங்க. அந்த அளவுக்கு ஒவ்வொரு செய்தியையும் நுணுகி பார்த்து செய்திருக்கிறார். அடுத்ததாக இந்த படத்தினுடைய முழுமையாக தன்னை வெளிப்படுத்தி கொண்டிருக்கிற தன்னுடைய முழு அத்தனை திறனையும் உள்ளுக்குள் இருக்கிற உணர்வுகளையும் ஒவ்வொரு அசைவிலும் காட்டியிருக்கிற கதாநாயகனை இந்த நேரத்திலே பாராட்டிட கடமைப்பட்டிருக்கிறேன். காரணம், என்னதான் அத்துணை பேரும் உழைப்பை கொடுத்தாலும் கூட முழுமையாக திரையில் வெளிக்காட்டக்கூடிய அவரின் அசைவுகள் தான் இந்த படத்திற்கு உயிரும் உயிர்ப்புமாக இருக்கிறது. அந்த உயிர்ப்பை நீங்கள் மிகையாக அழகாக நேர்த்தியாக வழங்கி இருக்கிறீர்கள். உங்களுக்கு மிக நல்ல எதிர்காலம் இருக்கிறது. வாழ்த்துக்கள். அடுத்ததாக நம்முடைய கதாநாயகி ரொம்ப அழகா யதார்த்தமா அந்த கதாபாத்திரத்திற்கு வேண்டிய அத்தனை அம்சங்களையும் ஒரு சேர பெற்று அது எந்த இடத்துலையும் நெருடாம ரொம்ப அழகாக பயணப்பட்டிருக்கிறார்கள். அவர்களுக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய மனம் திறந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வதிலே பெரும் மகிழ்ச்சி. இதற்கெல்லாம் மேலாக இன்றைக்கு இந்த நிகழ்ச்சிக்கு முக்கியமான ஒரு காரணகர்த்தா அத்தனை பேரும் சொன்னார்கள், இவர் இந்த படத்தின் மூலமாகத்தான் அறிமுகமாகிறார் என்று. ஆனால் என்னை பொறுத்தவரை என்னுடைய கணிப்பில் என்னுடைய பார்வையில் அவர் இந்த முதல் படம் என்று சொல்வதை காட்டிலும் 300 படங்களுக்கு இசையமைத்ததனுடைய முழு பலனையும் இந்த ஒரு படத்தில் அவர் கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார். பொதுவாகவே ஓசைகள் தான் நம் காதுகளுக்குள் செல்லுகிற போது இனிமையை கொடுக்கக்கூடியது. ஆனால் இந்த இரைச்சல்கள் இல்லாமல் இனிமையான ஓசைகளை அடுக்கி கொடுத்த பெருமை அவரை சாரும். ஆக அந்த அளவிற்கு மென்மையான போக்கினை கண்டுகொண்டு பாடல் வரிகளை எந்த இடத்திலும் இசை விழுங்கி விடாமல் அதனை மிக மென்மையாக நகர்த்தி கொண்டு சென்ற விதம் பாராட்டிற்குரியது. ஒட்டுமொத்தமாக பார்க்கிற போது இந்த படம் துவக்கத்தில் நான் சொன்னது போல அவர்கள் தத்தளிக்கவில்லை, நீந்தி கரையேறி விட்டார்கள். அந்த கரையேறி இருக்கிற அவர்களை சரியான இடத்திற்கு கடத்த வேண்டிய பொறுப்பு செய்தியாளர்களிடமும் ஊடகத்துறை சார்ந்தவர்களிடமும் இருக்கிறது. அன்பு கூர்ந்து எதையும் உள்ளது உள்ளபடியே எழுதினால் கூட போதும், இந்த படம் நிச்சயமாக மாபெரும் வெற்றியை எட்டும் என்பதிலே எவ்விதமான ஐயமும் இல்லை. ஆக அத்தகைய அளவில் முழுமையாக எந்த எதிர்பார்ப்போடு ஒரு பார்வையாளர், ஒரு சுவைஞர் ஒரு திரையரங்கிற்குள் சென்று அமர்ந்து பார்க்க வேண்டும் என்று தோன்றுகிறதோ அத்தனை பேருடைய மனதையும் நிறைவு செய்கிற விதத்தில் இந்த படம் முழுமையாக கொடுக்கப்பட்டிருக்கிறது என்ற நம்பிக்கை எனக்கு தோன்றியிருக்கிறது. அதே நம்பிக்கை உங்கள் அத்துணை பேருக்கும் தெரியும். ஆக அந்த நம்பிக்கையோடு அவர்களை பாராட்டி
கரவொலி எழுப்பி பாராட்டுவோம். நன்றி, வணக்கம், வாழ்த்துகள். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முக்கியமாக இந்த படத்தில் 2 பேருக்கு நான் வாழ்த்து சொல்லணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த படம் ஏதோ ஒரு உதவி இயக்குனராக இருக்கும்போது ஏகப்பட்ட ஓட்டங்கள் இருக்கும். யாரோ ஒருத்தவங்க ஃபஸ்ட் யாருக்கு சான்ஸ் கிடைக்குது, செகண்ட் யாருக்கு கிடைக்கலாம் இல்லை. நமக்கு முன்னாடி வந்த நிறைய திறமையாளர்கள் அவங்களுக்கான வழி கிடைக்காமலே கூட தவறி இருப்பாங்க. அந்த அண்டர் ரைட்டடுன்னுவாங்க. அந்த மாதிரி என்னுடைய ரொம்ப மதிப்புக்குரிய லிங்கேஷ் அவர்கள். ஏன்னா அவர் நான் சினிமாவுக்கு வந்த டைமில் அவர் தெரியும் எனக்கு. ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு ஆக்டர். அண்டர் ரைட்டட்னா யாருக்கும் நல்ல தகுதியானவர்கள் சில பேர் பயணிச்சுட்டு அவங்க தகுதியானவங்கன்னு தெரியாமலேயே கூட இண்டஸ்ட்ரியிலேருந்து வெளியில் போனவங்களாம் பல பேர் இருக்காங்க. ஆனால் தொடர்ச்சியாக தன்னோட இடத்த எப்படியாவது பிடிச்சிடணும்னு போராடிக்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு நண்பரின் அடுத்த படி. அதுக்காக தான் முதல்ல இந்த இடத்துக்கு நான் வர்றேன். ஏன்னா அவருக்கு ஒரு நடிகராக அவர் எந்த கதாபாத்திரம் கொடுத்தாலும் அதை சரியாக செய்வார். அவர் சரியாக செய்கிறதுக்கான ஒரு திரைப்படம் சீக்கிரமே வரணும்னு அவரை நான் முதல்ல பாராட்டிக்கிறேன். ஏன்னா அப்படி ஒரு படம் வந்துச்சுன்னா தவிர்க்க முடியாத ஒரு முக்கியமான நடிகராக லிங்கேஷ் இருப்பார். அவருக்கு வாழ்த்து. இன்னொருத்தன் என் நண்பன் டோனி. நானும் அவனும் காலேஜ் ஃபிலிம் இன்ஸ்டியூட்டில் ஒன்றாவது படிக்கும்போது ஷார்ட் ஃபிலிம் எடுத்துகிட்டு இருப்போம். என்னுடைய கேமராமேன், என்னுடைய ஹாஸ்டல் மேன். அவன் பெரிய கேமராமேன். வர இன்ன வரைக்கும் நான் மிஸ் பண்ணுவேன் அவனுடைய ஷார்ட்ஸ் நீங்கள் பார்த்துருப்பீங்க. அதில் எஸ்பெஷலி சில சாங்ஸோட சில ஃப்ரேமிங்லாம் பார்க்கும்போது எனக்கு அவ்வளோ ஃபீலிங்ஸாக இருந்துச்சு. நீ பெரிய கேமராமேன் ஆக வேண்டி வந்தா ஏன்டா மிஸ் ஆகிட்டுருக்கேன்னு எனக்கு ஃபீல் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா நான்லாம் ஊர்லேருந்து வந்தவன். எனக்கு அவ்வளோ பெரிய டெக்னாலஜி டெவலப்மெண்ட்டோ டெக்னாலஜியோட ஷார்ட்ஸோ ஹாலிவுட் படம்லாம் தெரியாது. மச்சான் அவன் டோனிக்கு தெரியும். அவன் பேர் ஆனந்த். எங்கள் காலேஜில் என் கூட படிக்கும்போது எல்லோரும் அவனை டோனின்னு சொல்லி அவனை டோனிச்சான்னு அந்த பேராகவே ஆயிடுச்சு. அவனோட ஃப்ரேமிங் பார்க்கும்போது இன்றைக்கும் உன்னை இன்னும் எவ்வளோ பெரிய கேமராமேனாக இருக்க வேண்டிய நான் மிஸ் பண்ணுறேன்டான்னு நினச்சிட்டே இருப்பேன். சீக்கிரமாகவே பெரிய கேமராமேன் ஆகணும். லிங்கேஷும் மற்ற எல்லா டெக்னீஷியனுக்குமே கூட என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ஸோ மச். எனக்கு அவ்வளோ பேச தெரியாது. மீடியாவுக்கு அண்ணன்களுக்கு என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். கடல் எவ்வளோ பெருசோ ப்ரொடியூசர் மேலே மனசு அவ்வளோ பெருசு. பணத்தை அள்ளி கொட்டியிருக்காங்க. என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். என் காதலே படம் வெற்றிபடியாக என் மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். அனைவருக்கும் வணக்கம். பத்திரிகை நண்பர்களுக்கு வணக்கம். இந்த படத்தோட ஆடியோ ஃபங்க்ஷனுக்கு பாக்கியா கூப்பிட்ட போது நான் வந்ததுக்கு 2 காரணம். ஒன்று இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர். என்னோடய ஒரு ப்ராஜெக்ட்டுக்காக நான் ஃபஸ்ட்டு சாண்டின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. அவர் மியூசிக் டைரக்டர் நல்லா பண்ணியிருக்காருன்னு சொல்லுவாங்க. நான் மீட் பண்ணதில்லை. அப்போ அந்த ப்ராஜெக்ட்டுக்காக ஒரு நாள் ஸ்டுடியோவில் போய் மீட் பண்ணோம். ஒரு ப்ராஜெக்ட் ஒரே நைட்டில் உட்காந்து ஒரு பாட்டு போட்டு கொடுத்தாரு. எக்ஸலண்ட்டாக பண்ணார். இப்போ நம்ம பார்த்த பாட்டே குவாலிட்டியாக இருக்குது. பட் இதை விட வேறு லெவலில் அவரோட ஒர்க்கு எல்லாமே இருக்கும். தொடர்ந்து அவர் கூட ஒர்க் பண்ணணும்னு நானும் விரும்புகிறேன். 2வது லிங்கேஷ் பற்றி சொல்லணும். தமிழ் சார் கூட டானாக்காரனில் தான் நான் அவரை ஃபஸ்ட்டு மீட் பண்ணேன். நான் டானாக்காரன் ஒர்க் பண்ணும்போது அங்கே லிங்கேஷ், பாவேல் 2 பேருமே அவ்வளோ டெடிக்கேஷனாக இருப்பாங்க. எக்ஸலண்ட்டாக ஒர்க் பண்ணுவாங்க. அப்போ அவரோட லுக் எல்லாமே கொஞ்சம் வெயிட் பயங்கர ஜாஸ்தியாக இருக்கும். அப்போவே சொன்னார் வேறு படங்களுக்காக வெயிட்லாம் மாற்றுறேன் அப்படின்னாரு. அவர் கூட சீக்கிரமாக ஒர்க் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன். இந்த டீம் எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த வாய்ப்புக்கு முதல்ல இந்த ப்ரொடியூசர் மேடம்க்கு நான் ரொம்ப நன்றி சொல்லணும். அதுக்கெல்லாம் முதல்ல இந்த டீமுக்கு என்னை அறிமுகப்படுத்திய பாக்யராஜ் அண்ணனுக்கு மிகப்பெரிய நன்றி. ஏன்னா அவர் மூலிமா எனக்கு நிறைய நல்ல நண்பர்கள் கிடச்சிருக்காங்க இந்த படத்தின் மூலிமா. ஸோ படம் வெற்றி தோல்வி அதெல்லாம் அது அப்பாற்பட்டு இந்த ப்ராசஸ் ஆஃப் ஃபிலிம் மேக்கிங்கை ரொம்ப என்ஜாய் பண்ணணும்னு நினைப்பேன். அதுக்கு ஒரு நல்ல ஒரு எடுத்துக்காட்டான ஒரு டீம், ரொம்ப ஃப்ரெண்ட்லியான ஒரு டீமாக இருந்தாங்க. அதுக்கு மிக நன்றி. இந்த படம் உருவாவதற்கு எல்லா வகையிலும் உதவியாக இருந்த தொழில்நுட்ப கலைஞர்கள், லைட்மேன்லேருந்து கிரேன்லேருந்து எல்லா தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும் இதுக்கு வேலை செய்த அனைவருக்கும் முதல்ல இதுக்கு நான் நன்றி சொல்லிக்கிறேன். அந்த ப்ரொடியூசர் மேடம்க்கு ஒரு ஸ்பெஷல் நன்றி. ஏன்னா அவங்க எங்களுக்கு ஒரு ப்ரொடியூசர் மாதிரிலாம் இல்லை, அவங்க ஒரு ஃப்ரெண்டு மாதிரி இருந்தாங்க. ஸோ எங்களுக்கு இந்த படம் நடக்கிறதுக்கு எல்லா விதமான சப்போர்ட்டும் பண்ணி கொடுத்தாங்க. அதே போல் திரு முத்து அவர்கள், திரு கிருஷ்ணா அவர்கள், திரு சவுந்தர் அவர்கள் இந்த படம் நடக்கிறதுக்கு இன்னும் மிகப்பெரிய உறுதுணையாக இருந்தாங்க. அதெல்லாம் தாண்டி இந்த அளவுக்கு கொண்டு வர்றதுக்கு திரு ராஜன் சார் மிகப்பெரிய பில்லராக இருந்திருக்காரு இந்த படத்துக்கு. அவருக்கும் ஒரு மிகப்பெரிய நன்றி. அப்புறம் நம்ம ஹீரோயின் அவங்க வெரி டெடிக்கேட்டட்.
வெரி சின்சியர். அவங்க இன்னும் மேல் மேலும் பெரிய படங்கள் பண்ணணும்னு ஆசைப்பட்றோம். அப்புறம் லிங்கேஷ் சாரை பற்றி சொன்னோம். அவர் வந்து கௌதம் சொன்ன மாதிரி அவர் அண்டர் ரேட்டடு அப்படின்னு அவன் சொல்கிறான். பட் அண்டர் ரேட்டடாக இல்லை, அவர் வந்து ஆல்ரெடி ஒரு மிகச்சிறந்த நடிகராக வந்துட்டார். அது ஒரு இன்னொரு படம் பெருசாக ஹிட் ஆகணும், அவ்வளோதான் வித்தியாசமே தவிர அவர் நடிகராக ஒரு பெரிய நடிகர் தான். நாங்கள் ஒரு இந்த படத்தின் மூலிமா எனக்கு ஒரு நல்ல நண்பராக அவர் கிடைச்சாருன்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸே எனக்கு ரொம்ப ஜாலியாக இருந்தது. இந்த படம் முடிக்கிற வரைக்கும் முடிந்த அளவுக்கு எங்களோட பெஸ்ட்டை கொடுத்துருக்கோம். நீங்கள் எல்லோரும் ஆதரவு கொடுக்கணும். அப்புறம் விழாநாயகன் சாண்டியை பற்றி சொன்னோம். சாண்டி வந்து என் தம்பி. அதனால் அவரோட ஒர்க்கு வந்து அடுத்தடுத்த படங்களில் இன்னும் பெரிய பெரிய ஹிட்டு கொடுப்பாருன்னு நம்புகிறோம். அதுக்கு இந்த படமே ஒரு சாட்சி. ஸோ எல்லோரும் இந்த படத்தை ஆதரவு கொடுங்க. இதை சிறப்பாக வெற்றி அடையிறதுக்கு எல்லாரோட சப்போர்ட்டும் தேவை. நன்றி. இங்கே வந்தவருக்கும் எல்லாருக்கும் என்னோட வணக்கம் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படத்தில் வாய்ப்பளித்த தயாரிப்பாளரும் இயக்குனருமான அம்மா ஜெயலட்சுமி அம்மா அவர்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். மேலும் எனக்கு இந்த படத்தில் என்னை அறிமுகப்படுத்தினது பாக்கியராஜ் சார். அடுத்து நம்ம ராஜன் சார் இந்த படத்தை நல்ல வழி நடத்தி நல்லபடியாக பெரிய லெவலில் எடுத்துகிட்டு வந்திருக்கிறாரு. இந்த படம் பெரிய லெவலில் வெற்றி பெற என்னோடய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.